ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த ஜூலை மாதத்துக்கு உண்டான ராசி பலன்கள் என்ன அப்படிங்கிறத இப்பொழுது விவரமாக காண இருக்கிறோம். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஜூலை மாதத்தில் சனி என்ற கிரகம் ஜூலை 13ஆம் தேதி முதல் வக்ரம் அடைகிறது. ஸோ நிறைய பேருக்கு பலன் மாறும். ஜூலை மாதம் 16ஆம் தேதி இந்த சூரியன் என்ற கிரகம் மிதுனத்திலிருந்து கடக ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறது. கடகத்தில் புதன் என்ற கிரகம் ஜூலை மாதம் 18ஆம் தேதி வக்ரம் அடைகிறது. இந்த வக்ரம் என்பது அன்டில் 10th ஆகஸ்ட் வரை இருக்கிறது. ஜூலை மாதம் 26ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகம் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்து குரு சுக்கிர யோகமாக அமர இருக்கிறார். மேலும் ஜூலை மாதத்தின் கடைசியில் மார்ஸ், அதாவது செவ்வாய், அங்காரகன் என்ற கிரகம் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். அப்போ நிறைய மாற்றங்கள் இந்த ஜூலை மாதம் இருக்கிறது. இந்த மாற்றங்கள் எல்லாம் உங்களது ராசிக்கு நல்ல அனுகூலமான மாற்றமா, ஏற்றமா, இல்லை யாருக்காவது எங்கேயாவது சின்ன சின்ன சறுக்கல்கள் இருக்குமா, எங்கே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை இப்பொழுது விவரமாக காண இருக்கிறோம். முதலில் மேஷராசியை எடுத்துக்கொள்வோம். மேஷராசியை பொறுத்தவரை 7.5 சனி ஆரம்பித்து விட்டது அப்படிங்கிறது நிறைய மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்டாகவும், ஒரு நெகட்டிவாகவும், ஒரு டிப்ரெஷனாகவும் இருக்கிறது என்று நிறைய பேர் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மேலும் இது நாள் வரைக்கும் அந்த மேஷராசிக்கு ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் கடகராசியில் நீசம் அடைந்திருந்தார். அப்போ ராசியாதிபதி வலு இழந்திருந்தது. சார், பல்பு ஃபியூஸ் போன மாதிரி ஆயிடுச்சு சார், ஒண்ணுமே இல்லை சார், எங்களுக்கு மைனஸ்ல இருக்கு சார் அப்படின்னு வருத்தப்படக்கூடிய அந்த மேஷராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிறைய குட் நியூஸ் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். என்னென்ன குட் நியூஸ்னா, முதல்ல ராசியாதிபதி நீசத்திலிருந்து வெளியே சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் என்பவர் இங்கு கேதுவுடன் சேர்ந்திருந்தாலும் இந்த செவ்வாயுடைய வேகம் கொஞ்சம் குறைந்து கேதுவின் ஆற்றல், ஞானம், விவேகம், புத்திசாலித்தனம் கொஞ்சம் அனுபவ ரீதியாக மெருகேற்றப்படக்கூடிய நபர்களாக இவர் இருந்தாலும், நீசமான செவ்வாய்க்கு கம்பேர் பண்ணா இந்த கேதுவோட கன்ஜெக்ஷன்ல இருக்கிற மார்ஸ் இஸ் ஃபார் பெட்டர். இதையும் தவிர இவங்களுக்கு என்ன குட் நியூஸ்னா, 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த 7.5 சனி தொடக்கம் வக்ரம். அப்போ சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பது போல் நாம் பலனை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுல என்ன இவங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இவர்களுக்கு அந்த சாட்டர்ன், அதாவது அந்த 7.5 சனியின் பாதிப்பு முதலில் இருக்காது. நீசமடைந்திருந்த இந்த செவ்வாய் என்பவர் இப்பொழுது பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார், நட்பு வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இது ரெண்டுமே இவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ். இதனால் கொஞ்சம் இவர்கள் வேகமாகவும் விவேகமாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் என்ற கிரகம் கிட்டத்தட்ட இந்த மாதம் முழுவதுமே ஆட்சியாக இருக்கிறது. 2ஆம் இடம்ங்கிறது இங்க தனம், குடும்பம், வாக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மேஷராசிக்காரர்கள் பாக்கெட்ல கொஞ்சம் பணம் வச்சு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு, கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு, நிறைய வாங்கின கடனை திருப்பி அடைக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் இவர்களுக்கு ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு அப்புறம் மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. நிறைய மேஷராசிக்காரர்கள் வழக்கமா பேசுவது போல் ஒரு வேகம் இல்லாமல் கொஞ்சம் விவேகமாகவும், ஸ்வீட்டாகவும், சாஃப்டாகவும், அட்ராக்டிவாகவும், கேட்பவர்களை வசீகரிக்கக்கூடிய விதத்தில் ஒரு பேச்சாற்றலை வெளிப்படுத்துவார்கள். என்னப்பா மேஷராசிக்காரர், உனக்கு இப்படியெல்லாம் கூட பேச தெரியுமா? இவ்வளவு ஸ்மார்ட்டா பேசுறியே, இவ்வளவு ஸ்வீட்டா பேசுறியே, இத்தனை நாள் நீ எங்கப்பா இருந்த அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த வார்த்தைகள் ஒரு மெலடி போல், ஒரு கவிதை போல், மயிலிறகால் வருடுவது போல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இனம் தெரியாத ஒரு குஷி, ஒரு கவர்ச்சி, ஒரு அட்ராக்ஷன் இவர்களிடம் காணப்படும். 2ஆம் இடம் இவர்களுக்கு பூரணமாக சுபமாக இருக்கிறது. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு இங்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொந்த வீட்டை பார்ப்பதனால் பாக்கியம், அபிவிருத்தி என்பது இவர்களுக்கு மேலும் ஏற்படும். மேலும் இங்கு
லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியின் சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு உயர்வான சேர்க்கையாக சிவராஜ யோகமாக, அதுவும் 3ஆம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் அமர்கிறது. இப்போ பஞ்சமாதிபதி அப்படிங்கிறது இங்கு சூரியன், புத்திரகாரகன், அரசாங்கத்தை குறிகாட்டக்கூடிய கிரகம். ஒரு ஜாதகத்துல சம்பாத்திய காரகனுமே சூரியன் தான். இப்ப இந்த சம்பாத்திய காரகனும் மேலும் பாக்யாதிபதியும் வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்து பாக்யஸ்தானத்தை பார்க்கிறது. ஆஹா, கேட்பதற்கே எந்த அளவுக்கு நன்றாக இருக்கிறது. சூரியன் இவர்களுக்கு புத்திர காரகனாகவும் வருகிறார். அப்போ குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அபிவிருத்தி, ரொம்ப நாளா ஒரு மாதிரி ரஃப்பாகவும் டஃப்பாகவும் கோபமாகவும் சொல்ற பேச்சை கேட்காதது போல் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் கூட கொஞ்சம் சாஃப்டாக, மௌனமாக, புத்திசாலித்தனமாக, விவேகமாக வெளியூர்களுக்கு போகக்கூடிய நபர்களாக, அது கல்வியாக இருக்கலாம், அல்ல வேலை வாய்ப்பா இருக்கலாம், அல்லது தொழிலாக இருக்கலாம், சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நபர்களாக அனைத்து விஷயங்களுமே இவர்களுக்கு ஏற்படும். மேலும் இந்த ஜூலை மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் கடகத்துக்கு வந்தாலும் இங்கு ஒரு அசுப கிரகம் கேந்திர ஸ்தானத்தில் அமர்வது அப்படிங்கிறது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதையும் தவிர இவர்களுக்கு அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய அப்பாயின்மெண்ட், பேமெண்ட் போன்ற விஷயங்கள் அனைத்துமே இவர்களுக்கு ஏற்படும். வெற்றி ஸ்தானாதிபதி புதன் 4ஆம் வீட்டில் அமர்ந்தாலும், இவரே இங்கு 6ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வந்தாலும், பின்னாளில் இது சூரிய புத ஆதிபத்தியமாக புதன் அந்த இடத்தில் வக்கரம் அடைந்திருந்தாலும், இவர்களுடைய இடம், பூமி, வாகனங்கள் அல்லனா ஃபேக்டரி, அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ஒரு சுப கடன், ஒரு ஆரோக்கியமான கடன் வாங்க வேண்டிய அமைப்பு என்பதும், அதன் மூலம் மேலும் மேலும் அபிவிருத்தி என்பதும், வியாபார முன்னேற்றம் என்பதும் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய அமைப்பு. தனம், குடும்பம், வாக்கு, வெற்றி, அதையும் தவிர சுகஸ்தானம், புத்திரஸ்தானம், இவை அனைத்துமே இவர்களுக்கு பலம் பெறுகிறது, வலு பெறுகிறது. இப்போ ராசியாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் கேதுவுடன் சேர்ந்திருக்கும் பொழுது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் புதிதாக ரிஸ்க் எடுக்காமல் இதனால் வரை இவர்கள் எவ்வாறு பயணித்தார்களோ அவ்வாறே போவது புத்திசாலித்தனம். புதுசா ஒரு ஸ்கூல் மாத்துறேன், காலேஜ் மாத்துறேன், யூனிவர்சிட்டி மாத்துறேன், வெளிநாட்டுக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி ரிஸ்க் எடுக்காமல் இருப்பது இவர்களுக்கு ஒரு நல்ல அனுகூலமான அமைப்பை ஏற்படுத்தும். இங்கு ராசியாதிபதி ராசிக்கு 7ஆம் இடம், அதாவது இங்கு ராசியாதிபதி தான் எந்த ராசியில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு 7ஆம் இடம், அதாவது 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை ராசியாதிபதி நேர்முகமாக பார்ப்பதும், லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு என்பவர் இவர்களுக்கு நிறைய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார். ஏன் அப்படின்னா, இந்த ராகுவுக்கு ராசியாதிபதியின் பார்வை ஒரு பக்கம் இருந்தாலும் குருவின் பார்வையும் அமர்கிறது. அப்போ அங்க குருங்கிறவர் இந்த ராகு என்பவர் நெகட்டிவான ஒரு பலனை கொடுக்காமல் பாசிட்டிவான பலனை கொடுப்பதற்கு கண்டிப்பாக அருள் புரியக்கூடிய நபராக இருப்பார். 6ஆம் இடத்தை வைத்து பார்க்கும் பொழுது இவர்கள், நான் ஏற்கனவே சொன்னது போல், கொஞ்சம் சின்ன சின்ன கடன்கள் என்பது வாங்க வேண்டியது இருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மேஷராசிக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கும் பொழுது லைஃப் பார்ட்னர் மூலமாகவும், பிசினஸ் பார்ட்னர் மூலமாகவும் லாபம், அதையும் தவிர உத்தியோகம், வருமானம், வேலை வாய்ப்பு, ஆர்டர்ஸ் வரக்கூடிய அமைப்பாக இருக்கும். இதனால பார்த்தோம் அப்படின்னா கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு, பிரிவினை, ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல பாசிட்டிவ் சிம்டம், ஒரு சந்தோஷமா இருக்கிறது, சிரிச்சு பேசக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். அதையும் தவிர இவர்களுக்கு அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் வருவது என்பதும், அஷ்டமாதிபதி கேதுவுடன் சேரும் பொழுது இந்த கேது என்பவர் தன்னுடன் எந்த கிரகம் சேருகிறாரோ அந்த கிரகத்தின் வீரியத்தை குறைத்து விடுவார். அப்போ ஒரு விதத்துல பார்த்தா நமக்கு வர வேண்டிய அந்த நெகட்டிவ் அப்படிங்கிறதுனுடைய பலன் குறையும் என்று எடுத்துக்கொள்ளலாம். பாக்யஸ்தான அதிபதி சொந்த வீட்டை பார்ப்பதும், அதே பாக்யஸ்தான அதிபதி 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய களத்திரஸ்தானத்தை பார்ப்பதனால் நிறைய மேஷராசிக்காரர்கள், சார் நான் திருமணத்துக்காக காத்திருக்கிறேன், ஒரு வரனுக்காக காத்திருக்கிறேன் என்று ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த திருமண வரன் என்பது கண்டிப்பாக கண்ணில் காமிக்கும். அதற்குண்டான பேச்சுவார்த்தைகளை நீங்கள் தொடங்கிவிடலாம். இங்கு 10ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில் வக்ரம் என்பதை நாம் 10ஆம் அதிபதி 11ஆம் இடம் என்ற கணக்கில் பலனை எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக அந்த தொழில் ரீதியான ஒரு டெவலப்மெண்ட் என்பது ஏற்படும். இதையும் தவிர இவர்களுக்கு அந்த 7.5 சனியின் தாக்கம் என்பது வெகுவாக குறையும். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பிளஸ் பாயிண்ட்ஸ்.
இதுல நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னா என்ன என்பதையும் கொஞ்சம் நாம் பார்க்க வேண்டும். 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி என்ற கிரகம் 3வது பார்வையால் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனை பார்க்கிறார். அப்போ ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் ஏதாவது ஒரு கசப்பான அனுபவம் என்பது ஏற்படும். குறிப்பாக கணவனை இழந்த பெண்கள், கணவனை பிரிந்த பெண்கள், அதே மாதிரி மனைவியை இழந்த ஆண்கள், மனைவியை பிரிந்த ஆண்களுடன் நீங்கள் பழகும் பொழுது அது ஒர்க் விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இதில் சுக்கிரன் என்பவர் இங்கு அத்தை, சித்தி, மாமி போன்ற நபர்களையும் குறிக்காட்டுவதனால் அவங்க யாராவது ஏதாவது ஒரு ஆப்ளிகேஷன் கேட்டா கூட செய்ய முடியுமா முடியாதா அப்படிங்கிறத நன்றாக யோசித்து நீங்கள் பதில் சொல்வது புத்திசாலித்தனம். இதையும் தவிர 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டம பார்வையாக 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை பார்க்கிறார். அப்போ 12ஆம் இடம்ங்கிறது பாதங்களை குறிகாட்டுகிறது. அப்போ இந்த காலில் எலும்புல அடிபடாம எங்கேயாவது போகும் பொழுது, வரும் பொழுது, வாக்கிங் போகும்போது, ஜிம்முக்கு போகும் பொழுதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் உங்களை பாதுகாக்கவும் பத்திரமாகவும் பார்த்து கொள்ள வேண்டும். சில சமயம் அந்த கால்சியம் போன்ற விஷயங்கள், அந்த சத்து, கால்சியம் ஸ்ட்ரென்த் உடம்புல ஏதாவது ஒரு டிஃபெக்ட் ஏற்படும். சனி என்ற கிரகம் இங்கு உங்களிடம் வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃப் நபர்களை குறிகாட்டுவதனால் கொஞ்சம் நீங்க உங்க ஸ்டாஃப்ட உங்களை மீறி எதுவும் பேசாம, அவங்களை கோபப்படுத்தாமல், அவங்களை டென்ஷன் படுத்தாமல் சாந்தமாக பார்த்து கொள்வது புத்திசாலித்தனம். இப்போ ஓவராலா பார்க்கும் பொழுது நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்ன்னு தேடி எடுத்தா ஒரு 2-3 பாயிண்ட் தான் இருக்கு. நிறைய பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கு. மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செவ்வாய் சனி பார்வை, இதற்கு மட்டும் நீங்கள் சனிக்கிழமைகளில் நரசிம்மரை வழிபாடு செய்வது, வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்வது உங்களுக்கு மேலும் மேலும் அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசியை எடுத்துக்கொள்வோம். அதாவது இது நாள் வரைக்கும் ஜென்ம குருல நிறைய தோல்விகளையும், நிறைய அவமானங்களையும், நிறைய அவப்பெயர்களையும், நிறைய இடங்கள்ல நான் இருந்துகிட்டே இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கொண்டிருந்த இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்ம குரு வெளியே வந்தது அப்படிங்கிறதே இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். ஏன் அப்படின்னா இவங்களுக்கு ஓரளவுக்கு இது நாள் வரை வாங்கின கடனை அடைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு ஹாப்பியா இருக்கக்கூடிய அமைப்பு, எந்த போன் வந்தாலும் ஆன்சர் பண்ணக்கூடிய அமைப்பு. இது நாள் வரை நிறைய போன்களுக்கு இவர்களால் ஆன்சர் பண்ண முடியல. அதுக்கு காரணம் எல்லாம் பேமெண்ட்னு கேட்டு இவங்களை தொல்லப்படுத்தினதுதான் ஒரு காரணம். இவங்களுக்கு கொடுக்க கூடாதுங்கிறதெல்லாம் கிடையாது. உண்மையை சொல்லணும்னா இவங்களால இது நாள் வரைக்கும் கொடுக்க முடியல. இப்போ ராசியை விட்டு குரு வெளியில வந்ததே இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். இதையும் தவிர இவர்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி என்றவர் 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வந்தது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். இவர்களுக்கு ராசியாதிபதி சுக்கிரன் இந்த மாதம் முழுவதுமே ராசியில் ஆட்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். இவர்களுக்கு தனஸ்தான அதிபதி, வாக்குஸ்தானாதிபதி புதன் வெற்றி ஸ்தானத்தில் வக்ரம். அதாவது வழக்கமா புதன் கிட்டத்தட்ட ஒரு மாசத்துல ஒரு ராசியை கடந்து விடும். இவர்களுக்கு அந்த வக்ரம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா அதிகமான நாட்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வருகிறது. ஸோ இந்த அமைப்பை பத்தி ஒரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, ஒரு கடையில போய் கடைக்காரர் சார் உங்களுக்கு ஃபலூடா வேணுமா, இல்லை ஸ்ட்ராபெரி வேணுமா, இல்லைன்னா ஒரு கப்பைஸ் வேணுமா, இல்லைன்னா ஒரு மில்க் ஷேக் வேணுமா அப்படின்னு கேட்கும் பொழுது எல்லாத்தையும் மொத்தமா கொண்டு வச்சா எப்படி இருக்கும்? நம்ம எதை எடுத்து சாப்பிட்றதுன்னே தெரியாத ஒரு சந்தோஷம். ஓ, நமக்கு இவ்வளவு கொடுத்துருக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இதை நம்ம தான் புத்திசாலித்தனமா யூஸ் பண்ணிக்கணும். என்னென்ன பிளஸ் பாயிண்ட்னா, ராசியில சுக்கிரன் அப்படிங்கிறது ஒரு பளிச் தோற்றத்தை கொடுக்கும். எங்க போனாலும் ஒரு பொலிவு, ஒரு அட்ராக்ஷன், ஒரு தேஜஸ், ஒரு ஈர்ப்பு. யாரா இருந்தாலும் நம்ம ஈர்க்கக்கூடிய அமைப்பு, நாம் பலரை ஈர்க்கக்கூடிய அமைப்பு. இதை ஒரு பிளஸ்ஸா யூஸ் பண்ணிக்கிட்டா புத்திசாலித்தனம். இதுல போய் லாக் ஆயிட்டு ஒரு உறவு முறை சிக்கல்ல மாட்டிக்கிட்டு, ஏற்கனவே கல்யாணம் ஆன நபர் ஒரு இன்னொரு தொடர்பு, அப்புறம் போன் வந்துச்சுன்னு வைங்கன்னா வீட்டுல போனை பேச மாட்டாரு. ஒரு 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம்தான் போய் பேசுவாரு. இல்ல நல்லா சிக்னல் இருக்கிற இடத்துலயே போனை வச்சுக்கிட்டு நான் அப்புறம் பேசுறேன், நான் சிக்னல் இல்லை, நான் பிஸியா இருக்கேன்னு சொல்லுவாரு. அப்போ கூட இருக்கிற லைஃப் பார்ட்னரே கண்டுபிடிச்சிருவாரு. ஓஹோ, இதான் விஷயமா,
ஏன்னா எல்லா போனுக்கும் நல்ல சிக்னல் இருக்கு பிரதர், ஏன் பிரதர் ஓ போன் மட்டும் சிக்னல் இல்லைன்னு நீ சொல்ற அப்படின்னு இந்த காலத்துல இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்பவும் உஷாராக இருக்கிறார்கள். ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது தான் இன்னமும் நம்மளுடைய கலாச்சாரம், சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் உங்களுக்கு இந்த நேரத்துல நிறைய தொடர்புகளை ஏற்படுத்தும். 2ஆம் இடத்துல உங்களுக்கு சூரியன் முதலில் இருக்கிறார். அது 4ஆம் அதிபதி 2ஆம் வீட்டுல வரும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், இது நாள் வரைக்கும் வாடகைக்கு போகல சார், வாடகை வரல சார்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வாடகை வரக்கூடிய அமைப்பு, இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், அரசாங்கம் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துலலாம் ஆதாயம் என்பது ஏற்படும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு இங்க 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்ப்பது, அது என்னன்னா 6ஆம் இடம் கடன் தீரும், நோய் தீரும், வைத்தியத்தை மாற்றுவோம், புது வைத்தியரை போய் பார்ப்போம், மெடிசன்ஸை சேஞ்ச் பண்ணுவோம், இயற்கை வைத்தியம் சித்தா போன்ற விஷயங்களை எடுத்துக்கொள்வோம், எதிரி வம்பு வழக்கு போன்ற விஷயத்துல ஒரு தீர்வு என்பது ஏற்படும். அவமானம் குறையும். சார் நிறைய அவமானப்பட்டாச்சு சார், அவமானப்படுறதுக்கு இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை சார்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு ஒரு பிளஸ் என்பது ஏற்படும். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, தொழில் ராகு எந்த இடத்துல இருக்கிறாரோ அது சம்பந்தப்பட்ட விஷயத்தை தூண்டி விடுவார். இப்போ இங்க தொழில் ஸ்தானத்துல இருக்கிறதுனால என்ன ஆகும், தொழிலில் நல்ல அபிவிருத்தி, மேலும் மேலும் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு. இதுல பெரிய பிளஸ் இந்த ராசியில சுக்கிரன் இருக்கிறது தான். அதையும் தவிர தனஸ்தான அதிபதி புதன் 3ஆம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில், அதாவது பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் வெற்றி ஸ்தானத்துல உட்காந்து, நார்மலா நான் ஒரு 20 நாள் 25 நாள்ல ஓடி போயிடுவேன், உனக்காக நான் இங்க ஒரு 50 நாள் உட்காடுறேன் பிரதர், உட்காந்து உனக்கு நான் நிறைய புத்திசாலித்தனத்தையும் தனத்தையும் வெற்றியும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே இவர்களுக்கு பிளஸ் பாயிண்ட். இதையும் தவிர 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சனி பகவான் பிற்பகுதியில் வக்ரம் அடைந்தாலும் அவர் அங்கு மீண்டும் தொழில் ஸ்தானத்துக்கு பாக்கியாதிபதி ஜீவனத்தில், லாபத்தில், மீண்டும் ஜீவனத்தில், அப்ப 9, 10, 11 அமைப்புகள் பூரண பலன் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நிறைய பிளஸ் பாயிண்ட் நம்ம ரிஷபராசிக்கு போட்டுக்கிட்டே போகலாம். 2 மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, இவர்களுக்கு 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் செவ்வாய். அப்போ வீடு, வாகனம், அப்ளையன்சஸ், மோட்டார் போன்ற விஷயங்கள் ஏதாவது சின்ன சின்ன டிஃபெக்ட் ஏற்படும். பட் நத்திங் டு கெட் பேனிக் அபவுட் இட். இப்போ லைஃப் பார்ட்னருக்கு ஏதாவது சின்ன சின்ன உபத்திரம் ஏற்படும். ஏன்னா செவ்வாய் கேதுவுடன் சேர்றதுனால இந்த பதப்படுத்தப்பட்ட ஃபுட்டு, கண்டாமினேட்டட் ஃபுட்டு, ஒரு மாவை சுட்டு ஒரு 15 நாளைக்கு நான் அந்த மாவை ஃப்ரிட்ஜில் வச்சு டெய்லி 2 இட்லி சுட்டு சாப்பிட்றேங்கிறதெல்லாம் ஒத்து வராது. ஃப்ரெஷ் ஃபுட்டு, டெய்லி ஃபுட்டு எடுத்து சாப்பிட்றது புத்திசாலித்தனம். இங்க செவ்வாய் என்பவர் சனியை பார்க்கிறார். அங்க சனி 11ஆம் இடம் அப்படிங்கிறதுனால அதனால ஒன்றும் டேமேஜ் இல்லைன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் செவ்வாய் இங்க லைஃப் பார்ட்னரையும் பிஸ்னஸ் பார்ட்னரையும் கொடி காட்டுது. அப்போ உங்களுடைய லைஃப் பார்ட்னரோ, உங்களுடைய பிசினஸ் பார்ட்னரோ உங்க ஸ்டாஃப்ஸ்ட போய் ஏதாவது ஒரு விஷயத்தை பேசி விட்டார்கள் அப்படின்னா, அந்த ட்ரெயின்டு ஸ்டாஃபு, ஸ்கில்டு ஸ்டாஃபு கோச்சிக்கிட்டு வேலைக்கு வரல, நான் ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. போயிட்டு ரிட்டர்ன் வரமாட்டார். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். இதையும் தவிர வயதை அனுசரித்து அம்மாவுடைய ஹெல்த்து, மெடிசன்ஸ் இதெல்லாம் கையில் வச்சுக்கோங்க. வேற ஒன்றும் இதில் பெரிய டென்ஷனோ பாதிப்புகளோ இல்லை. ஏன்னா ராசியாதிபதி ராசியில் ஆட்சி. இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் திரும்ப வர்றதுக்கு இன்னும் 1 இயர் ஆகும். சுக்கிரன் திரும்பவும் ரிஷபத்தில் ஆட்சி அடைவதற்கு. இந்த ஒரு காலகட்டத்தை நீங்கள் பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் உடம்புல குறிப்பா இந்த அண்டர் ஸ்டமக்கு கழிவுகள் வெளியாகக்கூடிய இடம். ஏன் அப்படின்னா செவ்வாய் 4ஆம் இடத்தில் இருந்து 4ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்ப்பதனால் கழிவுகள் வெளியாகக்கூடிய இடத்துல கொஞ்சம் சின்ன சின்ன உஷ்ணம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. சென்னையில த்ரூ அவுட்டாவே அந்த உஷ்ணம் இருந்துகிட்டு தானே சார் இருக்குன்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இதுக்கு இந்த இளநீர், மோர் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரிஷபராசிக்கு ஒரு குட் நியூஸ் கொடுத்ததில் பூரணமான திருப்தியும் சந்தோஷமும். குறிப்பா இந்த சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தொழில்ல இருக்கக்கூடிய இந்த மீடியா தொடர்பான தொழில்ல இருக்கக்கூடிய நபர்கள், ஊடகங்கள், இந்த மாதிரி இன்டீரியர்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்வீட் ஷாப் வச்சிருக்கிறோம். இந்த சர்வீஸ் மட்டும் இல்லாமல் ஒரு பிரமாதமான புத்திசாலித்தனத்தை வெளிக்காட்டுவார்கள். இந்த புதன் வக்ரம் அடையும் பொழுது இந்த பூச நட்சத்திரத்திலும் கடகத்துல இருக்கிற ஆயில்ய நட்சத்திரத்திலும் அதிக நேரம் சஞ்சாரம் செய்யும்.
அந்த 2 நட்சத்திராதிபத்தியமுமே இவர்களுக்கு ஒரு ஜாக்பாட் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. இதனை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். திங்கட்கிழமைகள்ல வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மகா கணபதி வழிபாடு செய்வதும், செவ்வாய்க்கிழமைகள்ல நீங்கள் முருகன் வழிபாடு செய்வதும் உங்களுக்கு மேலும் மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்த்துக்கள். மிதுன ராசிக்கு பலன் சொல்வதற்கு நான் ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒரு பக்கம் சார் எங்களுக்கு ராசியில குரு அமர்ந்திருக்கிறாரு சார், அதனால இது ஜென்ம குரு தானே சார்ன்னு வருத்தப்படக்கூடிய நபர்கள் நிறைய மிதுன ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள். அவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, இவங்களுடைய ராசி அதிபதி புத்திசாலித்தனத்தை குறிக்காட்டக்கூடிய அந்த புதன் அப்படிங்கிற கிரகம் ராசிக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது. இப்போ இந்த இடத்துல ராசியாதிபதி உட்கார்ந்தாலே கொடுத்த வாக்கை காப்பாற்றித்தான் ஆகணும் அப்படிங்கிறதும், கடனை திருப்பி அடைக்கணும் அப்படிங்கிறதும், பணப்புழக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாக்கெட்ல ரூபா நோட்டு வச்சுக்கிட்டு சுத்துறேன் பிரதர், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஜிபே எல்லாம் இல்ல பிரதர், கேஷ் பிரதர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த புதன் அப்படிங்கிறவர் வழக்கமா ஒரு 25-27 நாள்ல அந்த இடத்தை விட்டு போயிடுவாரு. இந்த தடவை வக்கரம் அடைந்து ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி வரை, அப்போ கிட்டத்தட்ட ஒரு 50 நாட்களுக்கு மேல் இவர்களுக்கு ராசியாதிபதி தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் சுபபலம் பெற்று அமர இருக்கிறார். அப்போ இந்த காலகட்டத்தை இவர்கள் நன்றாக உபயோகித்துக் கொள்ளலாம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்களுடைய வெற்றி ஸ்தானாதிபதி சூரியன் ராசியாதிபதிக்கு நட்பு கிரகமாக குரு சூரியன் சேர்க்கை சிவராஜ யோகமாக முதலில் ராசியில், அப்புறம் ஜூன் 16ஆம் தேதிக்கு பிறகு இவர்களுக்கு இந்த சூரியன் 2ஆம் இடத்தில். இந்த கூட்டணிக்கு ராசியாதிபதி வெற்றி ஸ்தானாதிபதியின் சேர்க்கை, அதுவும் தனஸ்தானத்தில். ஆஹா பிரதர், கேட்பதற்கே எந்த அளவுக்கு நன்றாக இருக்கிறது என்று சொல்வதை போல் பிரமாதமான காலகட்டம். 10ஆம் இடத்தில் ஏற்கனவே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அது தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம். சனி என்ற கிரகம் மந்தம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நன்றாக தெரியும். இதே 10ஆம் இடத்துல சனி என்பவர் வக்ரம் அப்படிங்கிறது அந்த மந்தத்துக்கு அப்படியே ஆப்போசிட். ஸ்பீடு, வேகம், அதிவேகம். என்னையவா நீ ஸ்லோன்னு சொல்லிட்டு இருக்கிற, இப்போ நான் என் ஸ்பீடை காமிக்கட்டுமா, டாப் கியர்ல வண்டியை தூக்குறேன் பாருன்னு சொல்லக்கூடிய அமைப்பை 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி என்பவர் இனி, அதாவது ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து வெளிப்படுத்த இருக்கிறார். அப்போ இந்த சனி பகவான் அந்த இடத்துல தொழில் ஸ்தானத்துல தீவிரம், அதி தீவிரம்ங்கும் போது அடங்கவே மாட்டாங்க. புதுசா தொழில்ல புதுசா வாடிக்கையாளர், யாராவது ஒருத்தர் ஒரு மிஸ்டு கால் கொடுத்துட்டு கட் பண்ணினா கூட வம்பா அவருக்கு போன் பண்ணி நீங்க என்ன என்கொயரின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஆர்டரை க்ளோஸ் பண்ணக்கூடிய அமைப்பு, நிறைய தொழில் ஜென்ரேட் பண்ணக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டுல போய் தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு எல்லாம் ஏற்படும். அதுல நல்ல பே மாஸ்டரை, நல்ல ஒரு கிளைண்ட்டை செலக்ட் பண்ணி ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட்டா நீங்கள் அதை பிளான் பண்ணிக்கணும். இன்னும் ஒரு குட் நியூஸ் மிதுன ராசிக்கு என்னன்னா, 6ஆம் அதிபதி இவர்களுக்கு நோய் எதிரி கடனை கொடுக்கக்கூடிய இந்த செவ்வாய் 3ஆம் இடத்தில், இவர் தான் லாபாதிபதியாகவும் வர்றாரு. அப்போ லாபாதிபதி 3ஆம் இடத்தில் வெற்றி ஸ்தானத்தில் எடுத்துக்கலாம். பொதுவாக இந்த உபஜயஸ்தானம் 3ஆம் இடம்ங்கிறது செவ்வாய் என்ற கிரகத்துக்கு ஒரு நல்ல அனுகூலமான இடம். அப்போ இவங்களுக்கு யாருக்கெல்லாம் பணம் கொடுத்தாங்களோ, வராதுன்னு நினைச்சாங்களோ, அதெல்லாம் முழுசா வரலன்னா கூட ஏதோ ஒரு பிட்டா வர வேண்டிய அமைப்பு. இவர்கள் யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டுமோ கண்டிப்பாக அவர்களுக்கும் இனி இவர்களால் பேமெண்ட் கொடுக்க முடியும். இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் கேது எப்போவாவது ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷனை கொடுக்கும். இதை ஒரு பெரிய டிஃபெக்டா நம்ம எடுத்துக்க முடியாது. 9ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் அதே 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவுக்கு குரு பார்வையும் செவ்வாய் பார்வையும் ஒன்றாக விழுகிறது. 9ஆம் இடம்ங்கிறத நம்ம ஒரு விதத்துல அதிர்ஷ்டஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கலாம், பாக்யஸ்தானம்னு எடுத்துக்கலாம். பாக்யஸ்தானம் சுபபலம் பெறுகிறது. அப்போ நிறைய பாக்கியங்கள், வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய பாக்கியம், வெளியூர்களுக்கு போக வேண்டிய பாக்கியம், ஒரு நல்ல ஒரு லக்ஸுரியான ஐட்டம்ஸ் வாங்க வேண்டிய அமைப்பு, இவை அனைத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். 12ஆம் இடத்துல இவர்களுக்கு சுக்கிரன் என்ற கிரகம் ஆட்சி.
12ஆம் இடம்ங்கிறது அயன சயன போஜனஸ்தானம். அப்போ நம்மளுடைய கம்ஃபர்ட்டு, லக்ஷரி போன்ற விஷயங்களை இந்த சுக்கிரன் என்பவர் ஏற்படுத்துவார். கம்ஃபர்ட் அப்படின்னா அது வயதை அனுசரித்து, சூழ்நிலையை அனுசரித்து, ஒரு நல்ல ஒரு பயணங்கள் போகிறது, இல்லை ஒரு சொகுசான இடங்கள்ல தங்குறது, நம்ம வீடு அலுவலகங்களை நல்ல இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணி மெனக்கிட்டு ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு கொண்டு வந்து அதன் மூலம் நிறைய வாடிக்கையாளர்களை நம் பக்கம் ஈர்ப்பது, இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் சைடு. நெகட்டிவ் சைடு என்னன்னா, சுக்கிரன் என்பவர் காதல், காமம் இது ரெண்டுத்துக்கும் குறிகாட்டக்கூடிய கிரகம். அவர் ராகுக்கு கேந்திரத்துல போய் உட்கார்ந்து 12ஆம் இடம் சொல்லக்கூடிய சயனஸ்தானத்தில் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறார். சில நேரங்கள்ல நிறைய தேவையில்லாத தொடர்புகளை சுக்கிரன் என்பவர் அவர் ஏற்படுத்துவார். ஏன்னா அவர் வேலையை அவர் செஞ்சுதான் ஆக வேண்டும். நம்ம தான் நம்மை புத்திசாலித்தனமாக பார்த்து நமது மனதை கட்டுப்படுத்தி யோகா, தியான பயிற்சிகள், இந்த மாதிரி ஒரு மெச்சூர்டா நம்ம இந்த விஷயத்தை வைத்துக்கொண்டு நான் மாலை போட்டிருக்கிறேன், விரதத்துல இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எதையாவது சொல்லி டீசெண்டா அந்த கழுவுற மீன்ல எல்லாம் நழுவுற மீன்னு சொல்லுவாங்க பாரு, அந்த மாதிரி அப்படியே நீங்க எஸ்கேப் ஆகி போயிடுறது புத்திசாலித்தனம். இல்ல பிரதர், நாங்கெல்லாம் ரொம்ப ஃப்ரீக் அவுட் பிரதர், என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் பிரதர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்குண்டான தண்டனையையும் பின்னாளில் நீங்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். தவிர்ப்பது கடினம், தவிர்ப்பது நன்று. இந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் உங்களுக்கு நன்றாக புரியும். பரிகாரம் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா, திங்கட்கிழமைகளில் இவர்கள் மகா கணபதி வழிபாடு செய்வது, செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு செய்வது மேலும் மேலும் மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இது ஒரு கோல்டன் பீரியடாக எடுத்துக்கொள்ளலாம். வாழ்த்துக்கள். கடகராசி பிரதர், பார்த்து ஏதாவது கொஞ்சம் நல்லதா சொல்லுங்க பிரதர் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு நல்லா தெரியுது. எல்லா கடகராசிக்காரங்களுக்கும் நல்லா தெரியும். என்ன தெரியும்னா, அவர்களுக்கு இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது முற்றிலும் வெற்றுச்சு. அப்ப நமக்கு இனிமே மைனஸ் இல்லை அப்படிங்கிறது தெரியும். ஓப்பனா சொன்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் மைனஸ் இல்லை அப்படிங்கிறத ஒரு பிளஸ்ஸா எடுத்துக்கலாம். ஆனா பிரதர், இந்த அஷ்டம சனி போயிடுச்சுன்னு சொன்னாங்க, ஒண்ணுமே எங்களுக்கு மூவ்மெண்ட் வரலையே பிரதர், இன்னும் அதே மைனஸ்ல தான் இருக்கிறோம், லாக்ல தான் இருக்கிறோம், ஓட்டி லேது பிரதர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இது என்ன காரணம் ஜோதிட ரீதியா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ராசியில இவங்களுக்கு செவ்வாய்ங்கிற கிரகம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா நீசம் அடைஞ்சிருச்சு. கடகத்துக்கு செவ்வாய்ங்கிறவர் தானே அங்க ஜீவனாதிபதி, அப்போ தொழிலுக்கு அவர் தானே அதிபதி. அவர் வந்து மைனஸ்ல போயிட்டாரு. அப்போ ஏதோ ஒரு தொழில் சம்பந்தமா, குழந்தைங்க சம்பந்தமா ஒரு வலு இழந்து, ஒரு சுத்தமா தம்மே இல்லாத மாதிரி, ஒரு எனர்ஜி இல்லாத மாதிரி, அப்படியே சுருண்டி போன மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திருச்சு. ஃபர்ஸ்ட் குட் நியூஸ் என்னன்னா, இவங்களுக்கு அந்த ராசியை விட்டு செவ்வாய்ங்கிற கிரகம் வெளியில வந்துருச்சு. இப்போ வெளியில வந்து அது கேதுவோட சேர்ந்து இருக்கும் பொழுது அது கன்ஜக்ஷன் வித் கேது, அதனுடைய செயல் இழக்கும், வலு குறையும் அப்படிங்கிற மாதிரி யாராவது ஒருத்தங்க புத்திசாலித்தனமா யோசிச்சாலும் சம்திங் இஸ் ஃபார் பெட்டர் தென் நத்திங். அப்போ 100க்கு 100 வாங்கலைன்னா கூட ஒரு 60 மார்க் விழுகுதே. இப்போ மைனஸ்ல இருந்த ஒரு நபரு 60 மார்க்குக்கு வர்றதுங்கிறது ஒரு பெரிய பிளஸ். 2ஆம் இடம்ங்கிறது தனம், குடும்பம், வாக்கு. இந்த 3 விஷயத்திலையும் இது நாள் வரை கடகராசிக்காரர்கள் அப்படியே காணாமல் போய் முகத்தை மூடி போர்வைக்குள்ளறையே சுருண்டு படுத்துக்கிட்டு இருந்த சிச்சுவேஷன்லாம் போய் இனி தெம்பா வெளியே வரக்கூடிய அமைப்பு, ஒரு பிரகாசமா வெளியே வரக்கூடிய அமைப்பு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் புத்திசாலித்தனமா செயல்படக்கூடிய அமைப்பு. எப்படி பிரதர் இதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னா, புத்திகாரகன் புதன் ரொம்ப நாளைக்கு பிறகு ராசியில், அதுவும் வக்ரம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் கேம்ப்பு. பிரமாதமான புத்திசாலித்தனத்தை கடகராசிக்காரர்கள் இனி வெளிப்படுத்துவார்கள். அதுவும் இல்லாம ஜூலை மாசம் 16ஆம் தேதிக்கு பிறகு ரொம்பவும் சுறுசுறுப்பா, ஸ்பீடா, ஆக்டிவா, அப்படியே ஒரு மாதிரி அட்ராக்டிவா, பரபரப்பா இருப்பாங்க. என்ன பிரதர், இத்தனை நாளா நீ வந்து பல்பு ஃபியூஸ் ஆன மாதிரி இருந்தியே பிரதர், அடங்க மாட்டேங்கிறியே, ஃபுல் ஸ்பீடா இருக்கிறியே அப்படின்னா, இந்த சுறுசுறுப்பை குறிகாட்டக்கூடிய கிரகம் சம்பாத்திய காரகன், தனகாரகன், இவர்களுக்கு குடும்பத்துக்கு குடும்பகாரகன் அப்படின்லாம் சொல்லக்கூடிய சூரியன்னாவே என்னங்க, ஒரு பிரகாசம் தானே, காந்த சுடுதண்ணி ஊத்துன மாதிரி ஒரு சுறுசுறுப்பு தானே. ராசியில வந்து உட்காரும் பொழுது இது நாள் வரை ஆஃப்ல இருந்தவங்க ஆன் ஆயிடுவாங்க. அப்போ ராசி சுபபலம் பெறுகிறது. புத்திகாரகன் புதன் ராசியில் இந்த மாசம் முழுவதும்
இரண்டாம் அதிபதி தனஸ்தானாதிபதி மாதத்தின் பிற்பகுதியில் ராசியில், இவர்களுக்கு பஞ்சமாதிபதி ஜீவனாதிபதி இரண்டாம் வீட்டில். அப்போ நீசத்துக்கு கம்பேர் பண்ணா மார்ஸனுடைய பொசிஷன் இஸ் ஃபார் பெட்டர். லாபஸ்தானாதிபதி சுக்கிரன் ஆட்சி. சார், கடகத்துக்கு சுக்கிரன் பாதகாதிபதி தானே சார்? ஆமாம் பிரதர். ஆனாலும் லாபத்தையும் சுகத்தையும் அவர்தான் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா அவர் லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். இது எல்லாமே இவர்களுக்கு பிளஸ் தான். அதுவும் அந்த சுக்கிரன் சந்திரனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுதும் செவ்வாயின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது, ஏன் சூரியனுடைய நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுதுமே இவங்களுக்கு சூரியன் 2, அப்ப தனம் குடும்பம், சந்திரன் ராசி, அப்ப இவங்களுக்கே டெவலப்மெண்ட். செவ்வாய்ங்கிறது 5, 10 2ஆம் வீட்டுல. அப்போ இவர்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டும் டெவலப்மெண்ட்டும் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். எங்க கவனமா இருக்கணும்? 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கூட இவர்களுக்கு திடீர் யோகத்தையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். ஏன்னா ராகு இப்போ பாக்யாதிபதியுடைய சாரத்துலதான் சஞ்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அதே பாக்யாதிபதியால் பார்க்கப்படுகிறார். இப்ப செவ்வாய் ராகுவையும் சனியையும் பார்க்கிறது. இப்போ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இவர்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இப்போ கடகத்தை பொறுத்தவரை செவ்வாய் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா 10ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வருகிறார். அப்புறம் 5ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வருகிறார். இப்போ 5ங்கிறது குழந்தையை குறிக்காட்டுது. அப்போ 10ங்கிறது தொழிலை குறிக்காட்டுது. சனி அப்படிங்கிறவர் நமக்கு நிறைய லேபர்ஸ் இருக்கிறாங்க, இல்ல சேல்ஸ் பர்சன் இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம். அவர்களை குறிகாட்டக்கூடியது சனி. அப்போ யாரெல்லாம் நமக்கு கடினமான உடல் உழைப்பை கொடுத்து நம்மை தூக்கி விடுகிறார்களோ அவர்களை குறிகாட்டுவது சனி. அதிகார தோரணையில் இருப்பவர்களை குறிகாட்டுவது செவ்வாய். குழந்தைகளை குறிகாட்டுவது இங்கு செவ்வாய் கடகத்துக்கு. அப்போ உங்களுடைய குழந்தைகளா இருந்தாலும் அல்லது உங்க ஆபீஸ்ல ஒரு கமாண்டிங் போஸ்ட்ல இருக்கக்கூடிய நபர்ஸ் சில சமயம் லேபர்ஸ்ட போய் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் அவர்கள் மனம் சங்கடமாகிற மாதிரி பேசிவிட்டால் அந்த லேபர்ஸ் வருத்தப்படுவாங்க. இதனால கொஞ்சம் உள்நாட்டு கலவரம் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் புத்திசாலித்தனமாக பார்த்து கொண்டால் அதுவே போதுமானது. இங்கு புத்திரஸ்தானாதிபதி செவ்வாய் கேதுவுடன் சேர்வதனால் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாவது ஒரு சில கசப்பான அனுபவங்கள் வராமல் பார்த்து கொள்ளணும். அது எப்படின்னா, புதுசா ஒரு ஹாஸ்டல்ல போய் குழந்தைய படிக்க வைக்கிறது, சேர்க்கிறது, புது காலேஜில் போடுறது, புதுசா ஒரு கிளாஸுக்கு அனுப்புறது, அங்க இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கியூட் எப்படி இருக்குன்னு தெரியாமல் நாம் மாட்டிக்கொள்வது, இதெல்லாம் சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது ஏற்படுத்தும். இதை மட்டும் கவனமாக பார்த்து கொண்டால் போதும். 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு என்பவர் இவர்களுக்கு ஏதாவது ஒரு முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர்களை மிஸ்கைடு செய்வதற்கு யாராவது ஒருத்தர் வருவார். அதை மட்டும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். குறிப்பாக இந்த வெளிநாட்டு தொடர்பில் இருந்து வரக்கூடிய விஷயங்களை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். சில சமயம் ஆபீஸ்ல நான் ஒர்க்ல இருக்கிறேன், எனக்கு ஒர்க்ல ரொம்ப டார்ச்சரா இருக்கு, நான் ஒர்க் மாத்திரலாமா அப்படின்னு யோசிக்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. குரு என்பவர் இங்க 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்போ உங்களுக்கு ஒரு 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம், ஒரு கம்ஃபர்ட், ஒரு லக்ஸுரி அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு அப்புறம் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படும். ஏன்னா இங்க சுக்கிரன் ஆட்சி அப்படிங்கிறது இவர்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். சுகஸ்தானத்துக்கு குரு பார்வை அப்படிங்கிறதும் பிளஸ் பாயிண்ட். இப்போ கவனமா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, செவ்வாய் சனி பார்வை அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். குறிப்பா 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி வக்ரம் என்பதும், வக்ர சனியை செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்ப்பது என்பதும், இப்ப நடு வயசுல இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் அவங்களுடைய தந்தையை பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா தந்தைக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஹெல்த் சம்பந்தமான விஷயங்கள் வராமல் தேவையான அந்த மெடிக்கல் டாக்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நீங்கள் புத்திசாலித்தனமாக பார்த்து கொள்ளுங்கள். பட் நத்திங் டு பேனிக் அபவுட் இட். இந்த செவ்வாய் சனி பார்வை அப்படிங்கிறதுக்கு இந்த நரசிம்மர் வழிபாடு, 2ஆம் இடத்தில் செவ்வாய் கேது சேர்க்கை அப்படிங்கிறதுக்காக முருகன் வழிபாடு, கணபதி வழிபாடு, அந்த நரசிம்மர் வழிபாடு சனிக்கிழமையும், முருகன் வழிபாடு செவ்வாய்க்கிழமையும், திங்கக்கிழமையில மகா கணபதி வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல ஏற்றத்தையும் இம்ப்ரூவ்மெண்ட்டையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலெல்லாம் நிறைய சுபபலன்கள் என்பது இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த காலகட்டத்தை நன்றாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். சிம்மராசி எடுத்துக்கொள்வோம் சார். அஷ்டம சனி சார்,
ஏற்கனவே 7ல் சனி பகவான் வந்து அமர்ந்து கண்டச்சனியில் எங்களை கண்டம் துண்டமாக ஆக்கி போட்டுருச்சு சார். ரொம்பவும் எனர்ஜெட்டிக்காக, ரொம்பவும் ஸ்பீடாக, ரொம்பவும் டைனமிக்காக, ரொம்பவும் அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் அப்படியே சுருண்டு என்ன ஆனோம் எங்கே போனோங்கிறது தெரியாத அளவுக்கு மாட்டிக்கிட்டோம் சார். ஏதாவது நல்லதாக இருந்தால் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஒரு விதத்தில் இந்த அஷ்டம சனி மட்டும் இவர்களுடைய தற்காலிக பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி 3 வருஷமா அது கண்டச்சனியா இருந்தது. இந்த 6 மாசமா இவர்களுக்கு நிறைய லாக்கு, நிறைய முடிச்சுக்களை மேல மேல போட்டது என்னன்னா, இவங்க ராசிக்கு சுபஸ்தானாதிபதி, பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் இவர்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்தில் நீசம். இந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து என்ன? விரயம், செலவு 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 செலவு. அது எப்படி அப்படின்னா, வரவு 10 ரூபான்னா செலவு 100 ரூபா. அது பண்ணியே மீளலை மாளலை. ஒரு 6 மாசமா ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வந்தாச்சு. கடன் வாங்கி எங்களால சமாளிக்க முடியல, கடனை திருப்பி கொடுக்க முடியல, கேட்ட பக்கத்துலலாம் கடன் கிடைக்கல. நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கையே வந்து பிளாஸ்ட் ஆகிற ஒரு சூழ்நிலையில தான் வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஃபர்ஸ்ட் குட் நியூஸ் என்ன அப்படின்னா, செவ்வாய்ங்கிறவர் இவங்க ராசியில் வந்து அமர்கிறார். அப்போ இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் ராசியில், அப்போ செவ்வாய் ராசியில வந்து இருக்கும் பொழுது சிம்மத்துக்கு இவர் சுகஸ்தானாதிபதி, பாக்யஸ்தானாதிபதி. அப்போ சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃப்ளைட் மோடில் இருந்து ஒரு நார்மல் மோடுக்கு ஒரு மொபைல் வந்தால் எப்படி இருக்குமோ அதை போன்ற ஒரு சூழ்நிலை இந்த செவ்வாய் என்பவர் கேதுவுடன் சேருகிறார். அப்போ அந்த செவ்வாயினுடைய வேகம் குறையும். பரவாயில்ல, நமக்கு வேகம் வேண்டாம், வேகத்தை வச்சு நம்ம போய் டெய்லி குத்து சண்டையோ கராத்தேவோ சிலம்பாட்டமோ போட போறது கிடையாது. நமக்கு தேவை ஞானம், விவேகம். இந்த ஞானத்தையும் இந்த விவேகத்தையும் கேது என்பவர் இவர்களுக்கு கொடுப்பார். இப்போ கண்டிப்பா 12ஆம் இடத்துல விரயத்துல மைனஸ் இன்ஃபினிட்டியில நீசமான அந்த செவ்வாய் ராசியில் சுபபலம் பெற்று 100க்கு 100 வாங்க முடியல பிரதர், ஒரு 70 வாங்குறோம், ஒரு 60 வாங்குறோம், ஓகே வெல்கம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மாதத்தின் தொடக்கத்தில் இவர்களுக்கு ராசியாதிபதி லாபஸ்தானத்தில், ராசியாதிபதி பஞ்சமாதிபதி சேர்க்கை லாபத்தில் அமர்ந்து பஞ்சமஸ்தானத்தை சமசப்தமமாக பார்ப்பது. ஏன் பிரதர் கொலவெறி பிடிச்சிருச்சா உங்களுக்கு? நல்லா தானே பிரதர் பேசிக்கிட்டு இருந்தீங்க. இந்த மாதிரி புரியாத வார்த்தைகள் எல்லாம் பேசினா நாங்கள் என்ன பிரதர் பண்ணுவோம்? அதாவது லாபஸ்தானாதிபதியும் 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி தனகாரகன் குருவும் சேர்ந்து பஞ்சமத்தை பார்க்கிறது. அப்ப நல்ல லாபம் அப்படிங்கிறது ஏற்படும். இது மாதத்தின் தொடக்கத்தில் மட்டும்தான் எடுத்துக்க வேணாம். மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன் 12ஆம் வீட்டுக்கு வந்தாலும் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம், கரண்ட் பில்லு கட்ட மறந்துட்டேன், ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் போட மறந்துட்டேன், இன்சூரன்ஸ் பாலிசி போடல பிரதர், அப்பதான் பிரதர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கார் எடுக்கிறேன், கரெக்டா மாட்டிக்கிட்டேன் பிரதர்னு சின்ன சின்ன விஷயங்கள் வராமல் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக உங்களை பார்த்துக் கொள்ளுங்க. ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு, இதுக்கு குரு பார்வை. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இவர்களுக்கு நிறைய தொடர்புகள் ஏற்படும், நிறைய உறவுகள் ஏற்படும். ஆனா அதெல்லாம் கொஞ்சம் ஃபில்டர் ஆயிடும், நெகட்டிவ் எல்லாம் கட் ஆயிடும், பாசிட்டிவா தான் ஏற்படும். இருந்தாலும் என்னுடைய சஜஷன், நீங்க எதுவா இருந்தாலும் உங்களுடைய வயதில் மூத்த பெற்றோர்களோ இல்ல நல்ல உங்க வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களுடைய அட்வைஸ் கேட்டு இந்த திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக அமைத்துக் கொள்வது புத்திசாலித்தனம். நிறைய மாற்று மதம், மாற்று இனம், மாற்று மொழி இந்த அமைப்புல எல்லாம் வரன்கள் வரும். குறிப்பா 2வது திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய அமைப்புகள் ஏற்படும். இதெல்லாம் கொஞ்சம் நீங்க கவனமா ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு குரு பார்வை இருக்கு. 7ஆம் இடத்துக்கு ராசியில இருக்கக்கூடிய செவ்வாயின் பார்வை அப்படிங்கும் பொழுது சில நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது கொஞ்சம் சூடாக வந்துடும். இப்போ அந்த சூடு இல்லாமல் அந்த நேரத்துல கொஞ்சம் அப்படியே அமுக்கமா இருந்துக்கிட்டு அப்புறம் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு பார்த்துக்கிறது புத்திசாலித்தனம். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி என்ற கிரகத்தை செவ்வாய் அஷ்டம பார்வையாக பார்க்கிறார். இதைத்தான் கொஞ்சம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, இவர்களுக்கு 8ஆம் இடம் அப்படிங்கிறது தான் இப்போ அஷ்டம சனி. இந்த சனி என்பவர் வக்ரம். அப்போ வழக்கமா இருக்கிறதை விட கொஞ்சம் வேகமாக சனி செயல்படுவார். அப்போ 8ஆம் இடம்ங்கிறது ஏதாவது நம்ம ஒரு லாங் டிராவல்கெல்லாம் போகும் பொழுது மேக்சிமம்
நம்ம ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போகிறது நல்லது. கேம்ஸ் விளையாட போறேன், பேஸ்கெட் பால் போறேன், ஜிம்மு போறேன், ஃபுட்பால் போறேன் அப்படிங்கிறவங்கலாம் கொஞ்சம் உங்க உடம்ப சாஃப்டாகவும் பத்திரமாகவும் பூ மாதிரி பார்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. சில நேரத்தில் நாம் எதிர்பாராத ஒரு நேரத்துல ஏதாவது எலும்புல ஒரு அடிபடும். குறிப்பா பாத்ரூம்ல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறேன் அப்படின்னா ஆயிலை வந்து கீழே கொட்டிடுவாங்க. டைல்ஸ்ல ஆயில் இருக்கும், டைல்ஸ் வழுக்கி விடும். செப்பலை வந்து கரெக்டா போடாம அப்படியே பைக்கை கிக் ஸ்டார்ட் அடிப்பாங்க. இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம வந்து மாட்டிடுவோம். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். 10ஆம் இடம் அப்படிங்கிறது ஜீவனஸ்தானம், ஜீவனம் அப்படிங்கிறது தொழில். இப்போ இவங்களுக்கு சுக்கிரன்கிறது பகை கிரகமா இருந்தாலும் இந்த 10ஆம் இடத்துல தன்னுடைய ஜீவனத்தை அது கொடுத்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு விதி. குறிப்பா இந்த ஃபேன்சி ஷாப் வைத்திருப்பவர்கள், நிறைய லேடிஸ் வைத்து வேலை வாங்கக்கூடிய இந்த ஜுவல்லரி சம்பந்தப்பட்ட விஷயம், இமிடேஷன் ஜுவல்லரி, ட்ரெஸ்ஸு, கார்மெண்ட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த யோகா, இன்டீரியர் டெக்கரேஷன், ஃபுட்டு, ரெஸ்டாரண்ட் வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பீரியடாக இருக்கிறது. அப்போ இந்த ஒரு மாதம், அதாவது அடுத்த மாசம் முழுவதுமே கிட்டத்தட்ட சுக்கிரன் வந்து அங்கதான் ஆட்சியாக இருக்கிறது தொழில் ஸ்தானத்தில். பஞ்சமகா புருஷ யோகத்துல இதுக்கு மாளவிகா யோகம்னு பேரு. அதாவது ஒரு சுபயோகமாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதுவும் தவிர இவர்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் 10ல சுக்கிரன், லாபத்தில் குரு, இதை வைத்துக் கொண்டு கண்டிப்பாக எந்த பிரச்சனையையும் இவர்கள் சமாளிக்க முடியும். தேடி தேடி பார்த்தா ஒரே பிரச்சனை தான் கண்ணுக்கு தெரியுது, செவ்வாய் சனி பார்வை. நமக்கு தெரிஞ்ச கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய வழிபாடுங்கிறது நரசிம்மர் தான். சோளிங்கர் நரசிம்மர், பரிக்கல் நரசிம்மர், பூவரசன் குப்பம் நரசிம்மர், அப்புறம் அந்த சிங்க பெருமாள் கோயில்ல இருக்கக்கூடிய நரசிம்மர், எல்லா பிரதான பெருமாள் கோயில்லையுமே நரசிம்மர் சன்னதி இருக்கும். சனிக்கிழமைகள்ல போய் நரசிம்மர் சரணாகதி அடைந்து விட்டால் கண்டிப்பாக நமக்கு ஒரு பெரிய கவச்சம் போல் வந்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும். இந்த ஒரு பரிகாரம் மட்டுமே போதுமானது. தொழில், லாபம், இந்த 2 அமைப்பிலுமே சிம்ம ராசிக்கு ஜூலை மாதம் பிரமாதமாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். கன்னிராசியை எடுத்துக்கொள்வோம். கன்னிராசிக்கு கண்டச்சனில வந்து மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் சார். 10ல குரு சார், கேந்திராதிபத்திய தோஷம் சார். ஒரு கேந்திரத்துக்கு அதிபதி இன்னொரு கேந்திரத்துல வந்துட்டா கேந்திராதிபத்திய தோஷம்னு சொல்றாங்களே சார், ஏதாவது நல்லதா சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு வரிசையா என்னென்ன சுபபலன் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ 7ஆம் இடத்துல சனி வக்ரம் அடைகிறார். அப்போ இனி அந்த 7ஆம் இடம், 6ஆம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஸ்பீடு, அல்ட்ரா ஸ்பீடு, டாப் ஸ்பீடு, அதிவேகம் அப்படிங்கிற கூடிய அமைப்புல இது நாள் வரைக்கும் நான் ஸ்லோவா இருந்தேன், மந்தமா இருந்தேன், ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் மோட்ல இருந்தேன் அப்படின்னெல்லாம் யாருமே எங்களை சொல்ல முடியாதுங்கிற அளவுக்கு எனர்ஜெட்டிக்கா ஸ்பீடா இருப்பாங்க. இதை தவிர வேற என்ன சார் பிரமாதமா கன்னிராசிக்கு சொல்ல முடியும் அப்படின்னா, ராசியாதிபதி புதன் லாபஸ்தானத்து ஒரு ஜாக்பாட்னு எடுத்துக்கலாம். வழக்கமா இந்த ஜாக்பாட்டுங்கிறது நமக்கு ஒரு 25 நாள் தான் இருக்கும். இந்த ஒரு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணினா ஒன்று ஃப்ரீ அப்படின்னு ஒன்று வந்து கொடுப்பாங்க பாருங்க. அது கேட்பதற்கு எந்த அளவுக்கு நன்றாக இருக்கிறதோ அதே போல் லாபத்தில் புதன் வக்ரம் அப்படிங்கிறது டபுள் பவர் பிரதர். 25 நாள் 28 நாள் இருக்கக்கூடிய கிரகம் 60 நாள் இருந்து நமக்கு லாபத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரபஞ்ச விதியில வந்து மாட்டுது. அப்போ நம்மகிட்ட லாபம் வந்து மாட்டோம். அதுலயும் அந்த புதன் ஆயில்ய நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறது. ராசியாதிபதியின் நட்சத்திரம்ங்கிற அமைப்புல பிரமாதமான காலகட்டமாக இருக்கிறது. அந்த நேரத்துல இவங்களுக்கு மாதத்தின் செகண்ட் ஹாஃப்ல பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு விரையாதிபதியும் லாபத்துல வந்து விழுகும். சூரியன் வந்து லாபத்துல வந்து விழுகும். முதல்ல சூரியன் 10ஆம் இடத்துல கேந்திர பலம் திக்பலத்துல வரும், அப்புறம் லாபத்துல வரும். அப்போ ஒரு விஷயம் வேண்டாம், லாஸு, அதை தூக்கி போடுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தா கூட அதுலயும் லாபம். எப்படின்னா அந்த பொருளுக்கு ஒருத்தர் வந்து ஒரு விலையை கொடுத்து வாங்கிட்டு போனா அது நமக்கு லாபம் தானே. அதாவது ஒரு பொருளை 10 ரூபாய்க்கு விற்கிறோம், அவர் கொண்டு வந்து திருப்பி கொடுக்குறாரு, வாபஸ் கொடுக்குறோம், திரும்ப இன்னொருத்தர் வந்து அதை 15 ரூபாய்க்கு இதுதான் எனக்கு வேணும்னு வாங்கிட்டு போனால் என்ன கண்டிஷனோ அதே கண்டிஷனை ஏற்படுத்துது. இவர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே சுக்கிரன் ஆட்சி, பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தில், தனஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தில்.
இவர்களுக்கு ஒரு பிரமாதம். அப்போ பாக்கியம்ங்கிறது முழுவதுமா சுக்கிரன் இங்கே தான் வேலை செஞ்சோம். ஏன்னா ராசியாதிபதிக்கு நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால இதெல்லாமே அந்த பொருள் அணியில வரக்கூடிய கிரகமா வந்து மாட்டிருது. அதுவும் இல்லாமல் இவர்களுக்கு பாக்கியம்னா அது ஒரு உச்சத்துல வந்து அமையும். ஒரு நல்ல கம்ஃபர்ட், லக்ஸரி, வெளிநாட்டு தொடர்பு, இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல நீட்டான வரன், அதன் மூலம் ஒரு சமாதானம், சந்தோஷம் எல்லாமே ஏற்படக்கூடிய அமைப்பு. அப்போ இவர்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல ஹாப்பி மூடு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பும், சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பும், ஒரு சிரிப்பை, புன்முறுவலை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பும், 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை அப்படிங்கிறது என்னன்னா இவர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, பாக்கெட்டில் பணம் வைத்துக் கொள்வது, இது எல்லாமே இவர்களுக்கு அனுகூலம். சுபகாரியங்கள் ஏற்படும். 4ஆம் இடத்துக்கு குரு பார்வை. அப்போ கம்ஃபர்ட், லக்ஸரி, அடுத்த லெவல், வீடு, வாகனம், மனை அபிவிருத்தி, இதெல்லாம் நல்ல இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணி ஒரு பொலிவு, ஒரு அட்ராக்ஷன், பலரை ஈர்க்கக்கூடிய அமைப்பாக, ஒரு பிரமாதமான ஒரு பாசிட்டிவ் அமைப்பாக வருகிறது. 6ஆம் இடத்தில் ராகு. இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அப்படிங்கிறது பொதுவாகவே உபஜயஸ்தானங்கள்ல அசுப கிரகங்கள் நமக்கு நல்ல அபிவிருத்தியையும் பலனையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ராகுவை குரு பார்க்கிறது. அப்போ அது குரு சண்டால யோகமாக வருகிறது. சுகஸ்தானாதிபதி ராகுவை பார்ப்பதனால் இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும், ஒர்க்கா இருந்தாலும், வெளிநாட்டு தொடர்பா இருந்தாலும், வியாபாரமா இருந்தாலும், மீடியாவா இருந்தாலும் ஒரு ராக்கெட் ஸ்பீடுல மேல போறதுக்கான வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புல போய் நம்ம கரெக்டா செலக்ட் பண்ணணும். இவங்க நல்ல பே மாஸ்டரு, நல்ல கிளைண்ட்டு, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை கிளீனா எழுதிட்டோம், சைன் வாங்கிட்டோம், இப்போ கொடுத்த பிரீஃபிங் பிரகாரம் தான் ப்ராடக்டையோ இல்லை கான்செப்டையோ சப்ளை பண்ண போறோம் அப்படிங்கிறது எல்லாமே ஏற்படுத்தும். சுக்கிரன் ஆட்சி, புதன் லாபஸ்தானத்தில் வக்ரம், குரு வந்து இவர்களுக்கு ராகுவை பார்ப்பது, இது எல்லாமே இவங்களுக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட். விரையாதிபதி ஜீவனத்தில், பிறகு விரையாதிபதி லாபத்தில், 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை, இவ்வளவுமே பிளஸ் பாயிண்ட்ஸ். இதுல இன்னொரு பிளஸ் பாயிண்ட்னு தேடி எடுத்தாக்க அஷ்டமாதிபதி மறைவுன்னு எடுத்துக்கலாம். அஷ்டமாதிபதி நமக்கு 12ஆம் இடத்துல இருந்து கஷ்டத்தை கொடுக்க போகிறார். அவரை வந்து கேது வந்து கம்ப்ரஸ் பண்ணிட்டாரு. அப்போ வழக்கமா 12ஆம் இடத்தில் செவ்வாய் கொடுக்கக்கூடிய அந்த நெகட்டிவ்ஸ்ங்கிறது ஒரு 5%, 10%, 20%க்குள்ளதான் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நிறைய பிளஸ் பாயிண்ட் சொல்லியாச்சு. தேடி பார்த்தா 2 மைனஸ் பாயிண்ட். என்ன? முயற்சி ஸ்தானாதிபதி செவ்வாய் 12ஆம் இடத்துல. அப்போ நம்ம முயற்சி பண்ண மாட்டோம், பண்ணினா ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நம்மளை கம்ப்ரஸ் பண்ணிக்குவோம், நம்மளை வித்ட்ரா பண்ணிக்குவோம். இந்த ஒரு விஷயத்தை கவனமா எடுத்துக்கணும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்க்கிறார். இதை மட்டும் ரொம்பவும் கவனமா பார்க்கணும். எப்படின்னா, செவ்வாய்ங்கிறது இங்கே சகோதர காரகனை குறிக்கும். 7ஆம் இடம்ங்கிறது கணவன் மனைவி, மனைவி கணவன். அப்போ நம்முடைய சகோதரருக்கும் நம்முடைய கணவனுக்கும் இல்லைன்னா மனைவிக்கும் பிரச்சனை வரும். இதுதான் விஷயம். இந்த ஒரு விஷயத்தை ரொம்பவும் புத்திசாலித்தனமா பார்த்துக்கணும். ஏன்னா நிறைய பிளஸ் பாயிண்ட்டை இந்த ஒரு மைனஸ் பாயிண்ட்டை மொத்தமா சாப்பிட்டு போயிடும். சகோதரனோ சகோதரியோ உங்களது ஹஸ்பண்டையோ ஒய்ஃபையோ ஏதாவது ஒரு விஷயத்துல 1 செகண்ட் இரிட்டேட் பண்ணிட்டு ஓகே பிரதர்ன்னு போயிடுவாங்க. அந்த 1 செகண்ட் இரிட்டேஷன் உங்க லைஃப் பார்ட்னர் கிட்ட இருந்து 1 மாசம் வரைக்கும் எக்கோ ஆகி ரிப்பீட் மோட்ல வந்துகிட்டு இருக்கும். இதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். இப்போ சனிங்கிறவர் வந்து இங்க வியாபாரத்துல வேலை பார்க்கக்கூடிய ஸ்டாஃப்ஸையும் குறிக்காட்டும். இந்த விஷயத்தை அவர்களையும் பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். 12ஆம் இடம் கால் பாதங்கள். பாதங்களை பத்திரமா பார்த்துக்கணும். ரொம்ப வாக்கிங் போகிறேன், ரொம்ப ஜாகிங் போறேன்னு சொல்லி போய் எங்கேயாவது காலை வந்து நம்மளே ப்ராப்ளத்துல உண்டு பண்ணாமல் பார்த்துக்கணும். இரவு நேரத்துல குழப்பி கொள்ளக்கூடாது. டிராஃபிக் போலீஸ் நிப்பாட்டினா வண்டியை நிப்பாட்டிடணும். அப்பதான் நான் ஆக்ஷன் மோடில் வந்து ஸ்பீடு போறேன்னு நினைச்சோம்னா பெரிய ஃபைன் வந்துடும், இல்லை அடுத்த பூத்தில் போலீஸ்காரர் வண்டியை பிடிச்சிடுவார். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள். திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள், எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம்
கொஞ்சம் ஒரு 1 மந்த் நீங்கள் தள்ளி போடுறது பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா, இப்போ 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை செவ்வாய் பார்ப்பதனால் தவறான நபர்கள் தான் இந்த நேரத்தில் நம்மை தேடி வருவார்கள். அதை மீறி நல்ல வரன்கள் வந்தா நிஜமாகவே அவங்க அந்த மாதிரி படிச்சிருக்கிறாங்களா, அவங்களுக்கு அப்படி ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கா, அது போல் அவங்க ஒர்க் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி பெரியவங்களை வச்சு கரெக்டாக எல்லாத்தையும் பேப்பரில் எழுதிக்கிட்டு ப்ரொசீட் பண்ணுறது புத்திசாலித்தனம். பரிகாரம் அப்படின்னு வரும்பொழுது ஆஞ்சநேயர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, பெருமாள் வழிபாடு சனிக்கிழமைகளில் நீங்கள் செய்வதன் மூலம் நல்ல அபிவிருத்தி என்பது ஏற்படும். தொழில் பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப நாளைக்கு பிறகு கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒரு பிரமாதமான காலகட்டமாக இருக்கிறது. முழுவதுமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். துளாராசிக்கு பலன் சொல்வதற்கு ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த ஒரு வருஷமா துளாராசிக்கானாவே துக்கம் சார்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சாங்க. அஷ்டமத்துல குரு, இந்த அஷ்டம குரு அப்படிங்கிறது இவர்களுக்கு நிறைய வம்பு வழக்கு, பணம் லாக் ஆனது, பணம் திரும்ப வராதது, தொழிலை கிட்டத்தட்ட மூடுற நிலைமைக்கு கொண்டு போய் விட்டது. இனி தொழில் செய்வேனா நடப்பேனா அப்படிங்கிறது கூட தெரியாத அளவுக்கு லாக் பண்ணி விட்டுச்சு. இப்போ ராசிக்கு குரு பார்வை அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ். சும்மாவே துலா ராசிக்காரர்கள் துள்ளி குதித்து ஓடி வரக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பார்கள். 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா செவ்வாய் பலம் இழந்து இருந்தது. அப்போ இந்த துளாராசிக்கு செவ்வாய்ங்கிறது என்ன அப்படின்னா, தனம் குடும்பம் வாக்குக்கு அதிபதி, பிளஸ் அவர் தான் 7ஆம் வீட்டுக்கும் அதிபதி. அப்போ கணவன் மனைவி சப்போர்ட் கிடைக்கல, தனம் இல்லை, பாக்கெட்ல ஒண்ணுமே இல்லை, என்ன இருக்குன்னு பார்த்தா கடன் மட்டும்தான் இருக்கு, கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியல, யாராவது கதவை தட்டினா கூட பணம் கேட்டுத்தான் கதவை தட்டுறாங்களோ அப்படிங்கிற ஒரு அமைப்பு. யாருக்காவது நமக்கு ஃபோன் அடிச்சோம்னா, நம்ம யாருக்காவது அடிச்சோம்னா அவங்க ஃபோன் எடுக்கிறது இல்லை. ஏன் எடுக்கிறது இல்லை? ஏன்பா நீ ஃபோன் பண்ண என்னப்பா, காசு தானே இப்ப கேட்க போற, அதை நான் இல்லைன்னு சொல்றதுக்கு பதிலாக நான் ஃபோனை எடுக்காமலே விட்டுறேனேப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல இருந்தார்கள். ராசிக்கு குரு பார்வை வந்தது இவர்களுக்கு ஒரு விதத்துல பிளஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் நீசம் அப்படிங்கிறது போய் செவ்வாய் லாபத்துல, அது பாதகஸ்தானமா இருந்தாலும் லாபத்தை அங்க செவ்வாய் கொடுத்து தான் ஆகணும். அப்போ அது இங்க 7ஆம் அதிபதி லாபத்துல, தனஸ்தான அதிபதி லாபத்துல, கேதுவுடன் சேர்க்கை அப்படிங்கும் பொழுது அந்த செவ்வாய் 100க்கு 100 கொடுக்கறதுக்கு பதிலாக 100க்கு ஒரு 60 கொடுக்கும். மைனஸ் இன்ஃபினிட்டியில இருந்த ஒரு கணக்குக்கு பார்த்தோம்னா இந்த பிளஸ் 60ங்கிறது எவ்வளவோ பரவாயில்லன்னு எடுத்துக்கலாம். அது லாபஸ்தானம் மட்டுமல்லாமல் நினைத்த காரியத்தில் நமக்கு வெற்றி. இப்போ அந்த செவ்வாய் பூர நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது, அதாவது மகத்துக்கு அப்புறம் பூரம் வரும், அந்த பூரத்துல வரும்பொழுது இவர்களுக்கு மேன்மையான பலன்கள் வரும். ஏன்னா அது ராசியாதிபதி அப்படிங்கிற அமைப்புல அமர்ந்துரும் நட்சத்திரம். இதை தவிர இவங்களுக்கு ஜாக்பாட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இவர்களுக்கு வெற்றி ஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி சேர்க்கை. ராசிக்கு குரு பார்வை, குரு தான் இங்க வெற்றி ஸ்தானாதிபதி, தனகாரகன் எந்த ஜாதகத்துக்குமே அவர் தான். அவர் லாபஸ்தானாதிபதியுடன் சேர்ந்து வெற்றி ஸ்தானத்தை பார்ப்பது. இதுக்கப்புறம் அந்த மாசத்தின் பிற்பகுதியில நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சூரியன் 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தசம கேந்திரம். ராசியாதிபதிக்கு சூரியன் பகை கிரகமா இருந்தாலும் இவர்களுக்கு அது கேந்திரம், 10ஆம் இடம் ஜீவனம், தொழில் ஸ்தானம். அப்போ தொழில் பலம் பெறும். இதையும் தவிர இன்னொரு குட் நியூஸ் சொல்லுங்க பிரதர், இதெல்லாம் எங்களுக்கு பத்தாது பிரதர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் இவர்களுடைய பாக்கியாதிபதி புதன் அங்கு வக்ரம். அப்போ 50 நாள் 55 நாள் அங்க புதன் கேம்ப், 25 நாள்ல கிளம்ப வேண்டிய புதன் டபுள் டெபாசிட் பலம். அதாவது அதான் நான் சொல்றேன் இல்லையா, ஒரு ஐஸ்கிரீம் வாங்க போறவனுக்கு 1+1 ஃப்ரீன்னு சொல்வதை போல் தொழில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பலம் பெறுது. அப்போ அதுக்குண்டான லாபம், ஆர்டர்ஸ், புக்கிங்ஸ், விரிவாக்கம், அடுத்த கட்டம், அடுத்த இலக்கு, தொழில புத்திசாலித்தனம், புதிய உச்சம், வெளிநாட்டு தொடர்பு அனைத்துமே ஏற்படும். ஒருவேளை ஜாப்ல இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் ஒரு நல்ல இன்கிரிமெண்ட், ப்ரொமோஷனுடன் ஒரு புதிய ஜாப் என்பது கிடைக்கும். இது அவ்வளவுமே துளாராசிக்காரர்களுக்கு தூள் கலப்பக்கூடிய விஷயங்கள். சார் ரொம்ப அடி வாங்கியிருக்கிறோம் சார், இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்படின்னா, ராசி அதிபதி சுக்கிரன் சொந்த வீட்டில் ஆட்சி,
அது 8ஆம் வீடாக இருந்தாலும் ராசியாதிபதி ஆட்சி. 8ஆம் வீடுங்கிறது நம்ம எதிர்பார்க்காத சில திடீர் ராஜ யோகங்களை நமக்கு கொடுப்பதாகத்தான் இருக்கிறது. குறிப்பா அந்த சுக்கிரன் என்பவர் சந்திரனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது, சந்திரன் என்பவர் இவர்களுக்கு ஜீவனாதிபதியாக வருவதாலும், பிறகு சூரியன், பிறகு செவ்வாயின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது செவ்வாய் என்பவர் இவர்களுக்கு லாபத்தில் வருவதனாலும், இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்துல குறிப்பா சில எதிர்பாராத திடீர் யோகங்கள், திடீர் அமைப்புகள் என்பது ஏற்படும். தொழில், லாபம், வெற்றி இவை அனைத்துமே இவர்களுக்கு சூப்பராக இருக்கிறது. ராசிக்கு குரு பார்வை, வெற்றி ஸ்தானத்துக்கு குரு பார்வை, இது எல்லாமே இவர்களுக்கு பிளஸ். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற கிரகத்துக்கு கேந்திரத்தில் சுக்கிரன் இருக்கிறது. இந்த ராகுவை செவ்வாய் பார்க்கிறார். 5ஆம் இடம் அப்படிங்கிறது நாம் மதி மயங்கக்கூடிய இடம். அப்போ நடுவயசு நபர்களாக இருந்தால் இந்த காதல் போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் மதி மயங்கி சில நேரத்தில் ஏமாறக்கூடிய அமைப்பு வரும். ஒருவேளை வயதில் மூத்த நபர்களாக இருந்தால் இந்த பொருளாதார முதலீடு, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல யாராவது நம்மளை மிஸ்கைடு பண்ணுவது போல் வந்தாலும் அந்த இடத்துக்கும் குரு பார்வை இருப்பதனால் கடைசியில நம்ம ஏதோ ஒரு இடத்துல சுதாரிச்சுட்டு போயிடுவோம். கவனமா இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர்களுக்கு 4ஆம் வீட்டுக்கும் 5ஆம் வீட்டுக்கும் அதிபதியா வரக்கூடிய கிரகத்துக்கு பேரு சேட்டன். இப்போ 4ஆம் இடம்ங்கிறது வீடு, வாகனம், மனை, தோட்டம், போக்குவரத்து, வாகனம், இதை செவ்வாய் பார்க்கிறாரு. அதுவும் சனி 13ஆம் தேதியிலேருந்து வக்கரம் அடையுது. அப்போ உங்க இடம், வீடு, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது ஒரு பாதிப்பு, டிஃபெக்ட் வராமல் ஒரு சின்ன ரிப்பேர் வந்தா கூட அதனை நம்ம தொடக்கத்திலேயே சரி பண்ணிக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிறது புத்திசாலித்தனம். குழந்தைகளை குறிகாட்டக்கூடிய கிரகம் இங்கு சேட்டன். இந்த சேட்டானை செவ்வாய் பார்க்கிறார். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவர்களை பொல்யூட் செய்வதற்கு ஒரு கூடாத நட்பு, ஒரு கூடாத ஃப்ரெண்ட்ஷிப்பு அந்த ஹாஸ்டல்ல சேர்க்கும் போதோ, ஸ்கூல்ல சேர்க்கும் போதோ, புதுசா டியூஷன்ல சேர்க்கும் பொழுதோ, ஒருவேளை பெண் குழந்தைகள் நடு வயதில், பருவ வயதில் இருந்தால், பெண் குழந்தைங்க மட்டும் இல்லை சார், பையன் குழந்தையா இருந்தால் கூட நாம் கவனமாகவும் பத்திரமாகவும் பார்த்துக்கணும். அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மானிட்டர் செய்ய வேண்டும். அதையும் தவிர நம்ம ஒரு கிளாஸுக்கோ இல்லை ஏதாவது ஒரு கோச்சிங்க்கோ போடும் பொழுது ஆஃபர் கொடுக்குறேன்னு சொல்லி வருவாங்க. நம்மளுடைய கவனம் ஒரு பக்கம் இருக்கும், நம்மை வேற பக்கம் திசை திருப்புவது போல் ஒரு கான்டாக்டோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ வரும். இதை மட்டும் நாம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். கண்டிப்பா இவர்களுக்கு லாபம்ங்கிறது கொஞ்சம் கம்மியானாலும் லாபம்ங்கிறது ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரும். தொழில் அப்படிங்கிறது 10ஆம் இடத்தை வைத்து புத்திசாலித்தனமாக விரிவாக்கமாகும். அதாவது குவான்டிடேட்டிவ் குரோத் ஒரு பக்கம், குவாலிட்டேட்டிவ் குரோத் ஒரு பக்கம். இது ரெண்டுமே இவர்களுக்கு ஏற்படும். வெற்றி என்பது ஏற்படும். 5ஆம் இடத்துக்கு இவர்களுக்கு குரு பார்வை இருப்பதனால் மனதளவில் கடைசியில் இவர்கள் தங்களை பத்திரப்படுத்திக் கொள்வார்கள். சுக்கிரன் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருப்பதனால் திடீர் யோகங்கள், திடீர் லாபங்கள் ஏற்படும். இந்த செவ்வாய் சனி பார்வை ஒன்றுதான் இவர்களுக்கு சின்ன சின்ன கோளாறுகளையும் குழப்பங்களையும் ஏற்படுத்தும். குறிப்பாக இந்த துளாராசியில தான் சுவாதி நட்சத்திரம் வருது. சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்லையோ இல்லைன்னா சனிக்கிழமைகள்லையோ தொடர்ந்து ஆஞ்சநேயரையும் நரசிம்மரையும் வழிபாடு செய்வது இவர்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் துளாராசிக்காரர்கள் தூள் கலப்புவார்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசியை எடுத்துக்கொள்வோம். விருச்சிக ராசியை பொறுத்தவரை இது நாள் வரைக்கும் இவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், 4ஆம் இடத்துல இருந்த சனிக்கு பேரு அர்த்தாஷ்டம சனி. இந்த அர்த்தாஷ்டம சனி 5ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. அப்போ நமக்கு இது நாள் வரை ஒரு சுகக்கேடு இருந்தது. இனி அந்த சுகக்கேடு இல்லை. இனி நமக்கு மைனஸ் இல்லைனாலும் பிளஸ் இல்லைனாலும் மைனஸ் இல்லை. இன்றைய காலகட்டத்தில் மைனஸ் இல்லை அப்படிங்கிறதையே ஒரு பிளஸ்ஸாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த சனி பயிற்சி ஆனதுக்கு அப்புறமும் நமக்கு பெருசா ஒன்றும் மூவ்மெண்ட் இல்லையே. ராசிக்கு 8ல குரு மறைஞ்சிருச்சு, இது அஷ்டம குருவாச்சே அப்படின்னு யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு இவங்களுடைய பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணம் இந்த சனியோ குருவோ கிடையாது. 6 மாசமா டோட்டலா ஆஃப் ஆன மாதிரி, லாக் ஆன மாதிரி, நிறைய வம்பு வழக்கு பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு, வில்லங்கத்தை எல்லாம் சந்தித்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது நாள் வரை இவர்களுடைய ராசியாதிபதி ராசிக்கு பாக்கியஸ்தானம் பாதகஸ்தானத்தில் நீசம். வழக்கமா 48 நாள்ல செவ்வாய்ங்கிறவர் ஒரு ராசியை கடந்து போயிருவாரு. இவர்களுக்கு கடகத்தில் கிட்டத்தட்ட 6 மாசம் செவ்வாய் நீசம் வக்கரம் என்பது
அனுகூலமான பலன்களை கொடுக்கவில்லை. இப்பொழுதுதான் இவர்களுடைய ராசியாதிபதி செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தசம கேந்திரத்தில் திக்பலம் பெறுகிறார். இப்போ செவ்வாய் கேதுவுடன் சேரும் பொழுது செவ்வாயின் ஆற்றல் வீரியம் கொஞ்சம் குறையும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும், 0க்கு கீழே -∞ இருந்த செவ்வாய்க்கு இப்போ அட்லீஸ்ட் ஒரு 60 to 70% பலம் வருது. அப்போ they will be able to perform after a long time. இவர்களுடைய பாகியஸ்தானத்தில் பாதகஸ்தானத்தில் லாபாதிபதி புதன் அவரே அஷ்டமாதிபதியா வந்தா கூட, அப்போ இவங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பாகியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அபிவிருத்தியை கண்டிப்பாக இந்த புதன் என்பவர் ஏற்படுத்துவார். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் அது அஷ்டம குருன்னு எடுத்துக்கிட்டாலும் இவர் என்ன பண்றாருன்னா 2ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய சொந்த வீட்டை பார்க்கிறார். குருவுக்கு பார்வை பலம் தான். அப்போ இவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, தனம், லாபம், வீட்டில் சுபபலன், ரொம்ப நாளைக்கு அப்புறம் கையில வருமானத்தை வைத்திருக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாத்தையும் இந்த குரு பார்வை என்பது இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதையும் தவிர இவர்களுக்கு இந்த செவ்வாய் என்ற கிரகம் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார். அப்போ 4ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய இடம், வாகனம், வீடு, மனை, போக்குவரத்து. ராகு இந்த இடத்துல இருந்து இது சம்பந்தமான விஷயத்துல நம்மளை தூண்டி விடுவார். இந்த ராகு நம்மளை தூண்டி விடுறது ஒன்று நமக்கு பிளஸ் ஆகவும் வரும், இல்லைன்னா நமக்கு மைனஸ் ஆகவும் வரும். ஆனால் இங்கு ராகுவை குரு பார்ப்பதனால் இந்த ராகுவோடைய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கண்ட்ரோல் ஆகி பாசிட்டிவாக நம்மை தூண்டி விடுவார். நிறைய பாசிட்டிவான பலன்களை கண்டிப்பாக இந்த இடம், பூமி, வீடு, வாகனம், அம்மாக்கு வேலை கிடைக்கிறது, அம்மாக்கு அனுகூலமான ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது போன்ற அனைத்து விஷயங்களிலும் ஏற்படும். அதுவும் எப்படின்னா இது நம்மளுடைய நேரடி பார்வையிலே இது ஏற்படும். இதுல மைனஸ் பாயிண்ட்னா 4ல் உள்ள ராகு சில நேரத்தில் மார்பு சளியை ஏற்படுத்தும், பிரைமரி காம்ப்ளெக்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்த் டிஃபெக்ட் கொடுக்கும். ஜூலை மாதம் முழுவதுமே சுக்கிரன் இவர்களுக்கு 7ஆம் வீட்டில் ஆட்சி சுபபலம். ராசியை சுக்கிரன் பார்க்கிறார். இப்போ சுக்கிரன் என்பவர் ராசியில் இருந்தாலும் ராசியை பார்த்தாலும், அதுவும் ஆட்சியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசியை பார்ப்பது என்பது ஒரு பிரமாதமான ஒரு ஈர்ப்பையும் ஒரு தேஜஸையும் ஒரு ஒளிவட்டத்தையும், நாம் யாரையெல்லாம் பார்க்கிறோமோ அவர்களெல்லாம் நம்மை திரும்பி பார்ப்பது போல், நம்மை மேலும் 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 தூக்கி கொடுப்பது போல், நம்மை ஏற்றி விடுவது போல் ஒரு கம்ஃபர்ட் ஜோன், ஒரு லக்ஸுரி, ஒரு ஃப்ளோட்டிங் இன் த க்ரௌடு ஃபீலிங் ஹை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு ஒரு கம்ஃபர்ட்டையும் லக்ஸரியையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இதை தொழில் ரீதியாக நாம் ரொம்பவும் ஜாக்கிரதையாக எடுத்துக்கொண்டு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை யூஸ் பண்ணி அடுத்த கட்டம், அடுத்த லெவலுக்கு போவதற்கு நாம் நம்மை புத்திசாலித்தனமாக பார்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக ஆண்களுக்கு பெண்கள் மூலமாகவும் பெண்களுக்கு ஆண்கள் மூலமாகவும் விருச்சிக ராசிக்கு நிறைய தொடர்புகள், உறவுகள் எல்லாமே ஏற்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கும் ஏற்படும், திருமணம் ஆனவர்களுக்கும் ஏற்படும். ஆரம்பத்துல ஏதோ ரொம்பவும் கம்ஃபர்ட் லக்ஸுரி போல் தோன்றும், பின்னாடி பெரிய உறவு முறை சிக்கலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா இன்னைக்குமே நம்ம ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கான்செப்ட்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நிறைய புது ஃபோன் கால் வருது, புது நம்பர் வருது. அந்த நம்பர் ஃபோன் கால் வந்தாலே அவர் பால்கனிக்கு ஓடி போயிடுறாரு, ஃபோன் எடுத்துக்கிட்டு நான் இருந்துக்கிட்டே அப்புறம் பேசுறேன்லாம் சொல்றாரு. அப்படிங்கும்போது உங்க லைஃப் பார்ட்னர் ஒரு நிமிடத்தில் உங்களை நீங்க எங்க தப்பு பண்றீங்கிறத கண்டுபிடிச்சிருவார். இதை மட்டும் புத்திசாலித்தனமா எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ ஹேண்டில் பண்ணிக்கோங்க. எங்க நோ அப்படின்னு சொல்லணுமோ அந்த இடத்துல நீங்கள் நோ அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா யூ ஆர் ஆன் அ சேஃப் ஜோன். ஏன்னா 7ஆம் இடத்தில் காதல், காமத்துக்கு காரகனான சுக்கிரன், அதுவும் 7ங்கிறது காமஸ்தானத்திலே ஆட்சி ஆகிறார். அதனால இந்த பாயிண்ட் நான் இவ்வளவுதான் ஸ்ட்ராங்கா சொல்றேன். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி என்ற கிரகத்தை செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்க்கிறார். இப்போ சனி அப்படிங்கிறவர் உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடிய நபர்களை குறிகாட்டும், உங்களோட முயற்சிகளை குறிகாட்டும், உங்க வீடு, வாகனம், மனை சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறிகாட்டும். இதுல மட்டும் எதுவும் சின்ன சின்ன சிக்கல் இல்லாமல் பார்த்து கொள்ளணும். 5ஆம் இடம்ங்கிறது நாம் மதி மயங்கக்கூடிய இடம். இப்போ சனி பகவான் 5ல் இருக்கும் பொழுது மதிங்கிறதுல ஒரு மந்தப்போக்கு இருக்கும் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா இங்க சனி வக்கரம் அடைய போகிறார். இப்போ இயல்புக்கு மாறா யோசிப்பது, எதிர்மறையா யோசிப்பது, இந்த ரூட்ல யாருமே போக மாட்டேங்கிறாங்களே, ஏன் நம்ம அந்த ரூட்ல போய் சாதிக்க கூடாது அப்படின்னு போய் புதுசா ஒரு விஷயத்தை பண்றேன் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு தெரியாமல் லாக் ஆகக்கூடிய அமைப்பை அப்போ உங்களை கைடு பண்றதுக்கு ஒரு மென்டார், ஒரு ஸ்காலர், இல்லைன்னா உங்களுடைய குரு, இவர் யாராவது ஒருத்தவங்களுடைய ஒரு உதவியவோ அட்வைஸோ கேட்டுக்கொண்டு
புதிய வாய்ப்புகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். விருச்சிகத்தை பொறுத்தவரை ராசியாதிபதி தசம கேந்திரம் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். மீண்டும் பழைய இடத்துக்கு வந்து அமரக்கூடிய ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். தனுராசியை எடுத்துக்கொள்வோம். இது நாள் வரைக்கும் தனுராசி நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டுதான் இருந்தார்கள். இப்போ அவர்களுக்கு வந்து என்னன்னா, ராசியாதிபதி குரு இது நாள் வரைக்கும் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தார். 6ஆம் இடம் அப்படிங்கிறது நம்ம கடன் வாங்கக்கூடிய இடம். அப்போ நம்ம எதுக்கு கடன் வாங்கினோம், எங்க வாங்கினோம், ஏன் வாங்கினோம் அப்படின்னு தெரியாமலே நம்ம கடனை வாங்கிக்கிட்டே இருந்தோம். அதுவும் ஒரு கடனோட நிப்பாட்டினோமா அப்படின்னா இல்லை. ஒரு கடன் வாங்கினோம், அதுக்கு இன்னொரு கடன் வாங்கினோம், அதுக்கு இன்னொரு கடன் வாங்கினோம். இதெல்லாம் நம்ம வாங்கணும் அப்படின்னு நம்ம வேணும்னே வாங்கலை. நம்மளே தெரியாம போய் லாக் ஆயிட்டோம். அந்த கடனை வாங்கி அந்த பேமெண்ட்டை கொடுக்கல அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய சிக்கல் வருவது போல், சிலருக்கு லைஃபே வந்து செப்பரேஷன் ஆவது போல், வம்பு வழக்கில் வீடு வாசல் தோட்டம் மனை காரு போன்ற விஷயங்கள் எல்லாம் கையை விட்டு போவது போல், சில நேரங்களில் குழந்தைகளே நம்மகிட்ட வந்து ஏன்பா என்னைய பெற்றுக்கிட்ட அப்படிங்கிற லெவலில் நம்மை கேள்வி கேட்டு நம்மளை வருத்தப்படுத்தி நம்மளை துன்புறுத்தி மனதளவில் நம்மளை ரொம்ப துடிக்க விட்ட ஒரு சூழ்நிலையில் வேற வழி இல்லாமல் அந்த கடன்ல வாங்கிடும். நம்ம யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ அவங்கெல்லாம் கரெக்டா அன்னைக்கு மார்னிங் வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. நமக்கு கொடுக்கறதுக்கு ஒரு பையன் கூட வரமாட்டேங்கிறான். நமக்கு கொடுக்கணும்னாவே அவன் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிடுறான், இல்லை மெசேஜை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி அவன் பிஹேவ் பண்றான். இப்போ ராசிக்கு குரு பார்வை வந்திருக்கு, ஆனா ஒண்ணுமே என் கைக்கு வரல அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு ஏன் இதுக்கு எதுவுமே வரல அப்படின்னா, இந்த ராசிக்கு பஞ்சமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செவ்வாய்ங்கிறவர் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா 8ஆம் இடத்துல நீசம். அப்போ 8ஆம் இடத்தில் செவ்வாய் நீசமானதுனால எதுவுமே இவர்களால் எட்டி பிடிக்க முடியவில்லை, தொட்டு பார்க்கவும் முடியவில்லைங்கிற மாதிரி ஒரு முடக்கத்துல, ஒரு மைனஸ்ல, ஒரு நெகட்டிவ்ல போய் லாக் ஆயிட்டாங்க. இப்போதான் அந்த செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் இவர்களுக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய திரிகோணத்தில் 5க்குரியவன் 9இல், இது ஒரு உயர்வான ஸ்தானமாக வந்து அமர்கிறது. இந்த இடத்துல வந்து செவ்வாய் அமர்வது சிறப்பு. இப்போ இங்க கேதுவுடன் சேர்ந்திருந்தாலும் இதனுடைய ஆற்றல் கொஞ்சம் குறையும். ஆனா நீசமடைஞ்ச அஷ்டமத்துல இருந்த செவ்வாய்க்கு கம்பேரிட்டிவா 1000 டைம்ஸ் இது பெட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த மார்ஸ் கேது கன்ஜெக்ஷன் இன் த 9th ஹவுஸ் இஸ் அ பிளெஸிங் அப்படின்னு எடுத்துக்கலாம். அனுகூலமான பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. ராசியாதிபதி பாக்யாதிபதி இவர்களுக்கு சப்தமஸ்தானத்தில். அப்போ இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டாக இருக்கிறது. என்ன அப்படின்னா, சிவராஜ யோகமாக குரு சூரியனின் சேர்க்கை ராசியை பார்க்கிறது. குரு இங்கு லாபஸ்தானத்தை பார்க்கிறது. அப்போ லாபத்தை நல்ல விதத்தில் ஏற்படுத்துவதற்கு குரு தயாராக இருக்கிறார். இதே குரு வெற்றி ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ நிறைய வெற்றியையும் அபிவிருத்தியையும் இந்த குரு என்பவர் இங்கு ஏற்படுத்தி கொடுப்பார். இவர்களுக்கு 6ஆம் இடத்தில் இந்த சுக்கிரன் என்ற கிரகம் ஆட்சியாகிறது. இப்போ 6ஆம் இடம் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு கடன் வாங்கக்கூடிய இடமா இருந்தாலும், ஒரு தாறுமாறா கடன் வாங்கினேன், என்ன வட்டினே தெரியாம நான் கடன் வாங்கினேன், 100 ரூபா கடனை வாங்கிட்டு 500 ரூபா வட்டி கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு சேஃப் கடனாக, ஒரு சுப கடனாக, ஒரு அனுகூலமான கடனாக, ஒரு நல்ல ஒரு ஆர்னமெண்ட் வாங்குறேன், ஒரு ஜொல் வாங்குறேன், அதுக்கு கடன் வாங்குறேன், ஒரு இடம் வாங்குறேன், அதுக்கு கடன் வாங்குறேன். இந்த சுக்கிரன் என்பவர் இங்கு செவ்வாய் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது ஒரு பூமி வாங்குறேன், அதுக்காக கடன் வாங்குறேன், அம்மாவுக்கு ஒரு நல்லது பண்றேன், அதுக்காக நான் கடன் வாங்குறேன், ஒரு நல்ல பாசிட்டிவான கடன் வாங்கக்கூடிய அமைப்பாக ஏற்படுத்தும். சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது சில நேரத்தில் காதல் தோல்வி அப்படிங்கிறது ஏற்படும். அது ஒரு விதத்துல நல்லதா அப்படின்னா அது நல்லதுன்னு நம்ம எடுத்துக்க வேண்டியது. ஏன்னா ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால இப்போ இந்த காதல் தோல்வி அப்படிங்கிறது நாளைக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு பெரிய டேமேஜ்ல இருந்து நம்மை ஏதோ ஒரு பாதுகாப்பாக, ஒரு கவச்சமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் சில வெளியில சொல்லிக்க முடியாத சின்ன சின்ன அவமானங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். இதனை மட்டும் நீங்கள் கவனமாக எங்க நோ சொல்லணும் அப்படிங்கிறது போல் புத்திசாலித்தனமாக அந்த நோ என்ற பதிலை சொல்லிக் கொள்ளுங்கள். 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்துக்கு ராகு இருப்பதே ஒரு பெஸ்ட் தான். அதனை குரு பார்ப்பது, அதனை செவ்வாய் பார்ப்பது. அப்போ ரொம்பவும் முயற்சியாக, ஒரு வேகமாக, ஒரு விவேகமாக,
தன்னாலா குரு 6ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்த போது டோட்டலா ஆஃப் ஆயிருந்த கூட நபர்கள் எல்லாம் ரொம்பவும் ஸ்பீடாக ஆக்டிவாக செயல்படக்கூடிய நபர்களாக, நிறைய வாய்ப்புகளை தேடி போவர்களாக, அப்ப இவ்வளவு ஸ்பீடாகவும் இவ்வளவு ஆக்டிவாகவும் இவர்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்த்து நிறைய வாய்ப்புகள் இவர்களை வந்து சேரும். இதெல்லாம் இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். இங்க செவ்வாய் ராகுவை பார்க்கிறார். அப்போ உங்க குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கூட நீங்க புதிய முயற்சிகள் எடுப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக வரும். வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள்ல மட்டும் நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுதோ, இல்லைன்னா ஒரு டூர் போகும் பொழுதோ, இல்லை ஒரு வேலை வாய்ப்புக்கோ, இல்லை ஒரு வியாபாரத்துக்காக நம்ம போகும் பொழுதோ, அது ஒரு நல்ல விஷயமா அப்படிங்கிறத மட்டும் நீங்க பார்த்து செலக்ட் பண்ணி போவதுங்கிறது உங்களுக்கு ஒரு புத்திசாலித்தனம். சூரியன் என்பவர் இங்கு இந்த மாதத்தின் தொடக்கத்தில் கிட்டத்தட்ட 17 நாட்கள் உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார். அப்போ அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் என்பது ஏற்படும். பிறகு சூரியன் மறையும் பொழுது கவர்மெண்டோடைய கரண்ட் பில்லா இருக்கலாம், இல்லை கார்பரேஷன் டேக்ஸா இருக்கலாம், அந்த இபி பில் மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக நம்ம பேலன்ஸ் இல்லாம. இப்போ பல விஷயங்கள் நம்ம இந்த தனுராசியை பத்தி பார்த்து விட்டோம். இதுல நமக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, ராசிக்கு குரு பார்வை அப்படிங்கிறது நமக்கு சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பாகவும், லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை என்பது நமக்கு லாபம் வரக்கூடிய அமைப்பாகவும், முயற்சி ஸ்தானத்துக்கு குரு பார்வை அப்படிங்கிறது நாம் மேலும் மேலும் முயற்சிகள் செய்யக்கூடிய நபராகவும், அந்த முயற்சிகளால் பெரும் வெற்றி ஈட்டக்கூடிய நபராகவும், இந்த முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்திருப்பதும் நம்மை மேலும் விவேகமாகவும் மேலும் வீரியமாகவும், இது நாள் வரைக்கும் நம்ம எங்கெல்லாம் ஆஃப் ஆகி இருந்தோமோ அங்கெல்லாம் நாம் ஆன் ஆகக்கூடிய நபர்களாகவும், ஒரு மிஸ்டு கால் வந்தா கூட நான் அதை விடுறதில்லை பிரதர், உடனே நான் அதுக்கு ஃபோன் பண்ணி அதை ஒரு பாசிட்டிவ் கிளைண்டா கன்வெர்ட் பண்ணி அதுல வர்ற ஆப்பர்ச்சுனிட்டியை கூட நான் யூஸ் செய்து விடுவேன் என்று புத்திசாலித்தனமாக சொல்லும் விதத்தில் நிறைய மேன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன், ஆட்சி சுக்கிரன் அப்படிங்கிறது சுபகடன், ஒரு அனுகூலமான கடன், அதுவும் இல்லாம ஒரு சேஃபான கடன் வாங்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. இப்ப 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை கூட அர்த்தாஷ்டம சனி என்று எடுத்துக்கொண்டாலும், இந்த சனி வக்கரம் அப்படிங்கிறது இது நாள் வரை எதிர்மறையாக செயல்பட்டு கொண்டிருந்த அந்த சனி என்பவர் இனி நேர்மறையாக செயல்படக்கூடிய அமைப்பாக எடுத்துக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, 4ஆம் இடத்துல சாட்டர்ன் அண்டர் ரெட்ராகிரேஷன் கூட இவர்களுக்கு ஃபேவரபிளாகத்தான் இருக்கிறது. மைனஸ்ன்னு தேடி தேடி பார்த்தோம்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த செவ்வாய் சனி பார்வை ஒன்றுதான் இவர்களுக்கு கொஞ்சம் டென்ஷன்ஸை கொடுக்கக்கூடியதாக, மேலும் சின்ன சின்ன உடல் உபாதைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சுக்கிரன் ஆட்சி பலத்துக்கும் செவ்வாய் சனி பார்வைக்கும் இந்த ஹெல்த்து, ஃபிட்னஸ்ஸு, ஜாகிங்கு, குறிப்பா இந்த டயபெட்டிக் இருக்கு, சுகர் இருக்கு, பிபி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள்லாம் உடம்பை முடிந்தவரை ஃபிட்டாகவும் சேஃபாகவும் வைத்துக் கொள்வது. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு வந்தா அந்த பிரச்சனையின் தொடக்கத்தில் அவர்கள் மருத்துவரை நாடி அந்த ஆரம்பத்திலேயே அதனை பூரணமாக சரி செய்து கொள்வது என்பது புத்திசாலித்தனம். பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த செவ்வாய் சனி பார்வைக்கு மட்டும் நரசிம்மர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, குறிப்பா அதுவும் இவர்கள் வந்து இந்த சனிக்கிழமைகள்ல வியாழக்கிழமைகள்ல செய்யறது, ஷோலிங்கர் நரசிம்மர், சிங்க பெருமாள் கோயில் நரசிம்மர், பூவரசம் குப்பம் நரசிம்மர், அதையும் தவிர பரிக்கல் நரசிம்மர், இதை தவிர உங்களுக்கு எங்கெல்லாம் பிரதான பெருமாள் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் நரசிம்மர் சன்னதி இருக்கும். தொடர்ச்சியாக நரசிம்மரை வழிபாடு செய்ய செய்ய நிறைய ப்ராப்ளம்ஸ்ல இருந்து இவர்களுக்கு ஒரு சேஃப்டி என்பதும் கிடைக்கும். வியாழக்கிழமைகளில் இவர்கள் குரு வழிபாடு செய்வதும் இவர்களுக்கு ஒரு நல்ல மேன்மையான பலனை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த செவ்வாய் என்ற கிரகம் இது நாள் வரை கடகத்திலிருந்து இவர்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்தது. இப்பொழுது சிம்மத்துக்கு வந்த பிறகு இவர்கள் நல்ல அபிவிருத்தியான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும். அஷ்டமத்தில் சூரியன் என்ற கிரகம் ஜூலை மாதம் 16ஆம் தேதிக்கு பின் மறைவதனால் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் இவர்கள் கொஞ்சம் கவனமாகவும் பத்திரமாகவும் பார்த்து கொள்ள வேண்டும். மொத்தத்தில் இந்த ஜூலை மாதம் தனுர் ராசிக்கு நல்ல தரமான மேன்மையான பலன்கள் கிடைக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.
மகர ராசியை எடுத்துக்கொள்வோம். மகர ராசிக்கு தான் நிறைய எனர்ஜி, நிறைய மோட்டிவேஷன், அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபேக்ட்ஸும் கூட தேவைப்படுகிறது. ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு ஐசியு சிசியு கண்டிஷன்லேருந்து வெளியே வந்த நபர்கள் யாரு அப்படின்னா, கடகராசி, மகர ராசி, கும்பராசி, மீனராசி, இந்த 4 ராசிகளை சொல்லலாம். இதில் அதிகமான பாதிப்பு கடகத்துக்கும் மகரத்துக்கும் இருந்தது. நிறைய என்னுடைய வாடிக்கையாளர்களை மகர ராசியை சேர்ந்த நபர்கள் ரொம்பவும் அதல பாதாளத்துல போய் விழுந்து இனி திரும்ப வருவோமா, மேல எந்திரிப்போமா அப்படிங்கிற அளவுக்கு பிரச்சனைகளை சந்தித்தார்கள். கிட்டத்தட்ட சுத்தமா முடங்கி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது மகர ராசிக்கு ஏற்பட்டு விட்டது. இப்போ இந்த மகர ராசியை பொறுத்தவரை இவர்களுக்கு அந்த 7.5 சனி அப்படிங்கிறது பூரணமாக விட்டு விட்டது. அதுக்கப்புறம் இவர்களுக்கு பெருசா பிளஸ் வரலன்னா கூட ஓரளவுக்கு மைனஸ் வரல அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இவ்வளவு அடி வாங்கின எங்களுக்கு ஏதாவது ஒரு குட் நியூஸ் கிடைக்காதா அப்படிங்கிறது தான் எல்லா மகர ராசிக்காரர்களும் ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா, அந்த அளவுக்கு அவர்களுக்கு அந்த கடன் சுமை, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியவில்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எல்லாம் வந்து விட்டது. இப்போ இந்த ஜூலை மாதத்துல இவர்களுக்கு என்ன பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இவங்க ராசியாதிபதி சனி 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது. சனி என்ற கிரகம் இங்கு வக்கரம் அடைகிறது. அப்போ இயல்புக்கு மாறான ஒரு வேகம் இவர்களுடைய முயற்சியில இனி வெளிவரும். பொதுவாகவே இந்த சாட்டான் என்ற கிரகம் ஒரு மந்த கிரகம். எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்பவும் ஸ்லோவாகவும், சரி நடந்தா நடக்கட்டும், நடக்கலைன்னா விட்டுறலாம் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா கொண்டு போகக்கூடிய இந்த அமைப்பு என்பது இனி வேகம் அதிவேகமாக மாறி மிகவும் ஸ்பீடாகவும் மிகவும் விறுவிறுப்பாகவும் செயல்படுவார்கள். அவங்களுக்கு தேவை என்னன்னா, இப்போ அந்த ஒரு ஓப்பனிங் ஜாக்பாட், அந்த ஓப்பனிங் ஜாக்பாட் என்பது இந்த ஜூலை மாதம் கண்டிப்பாக அவர்களுக்கு கிடைக்கும். 2 காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இவர்களுக்கு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்துக்கு அதிபதியா வரக்கூடிய இந்த சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் இவர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை சமசப்தம பார்வையாக பார்க்கிறது. ஜீவனாதிபதி லாபத்தை, அதாவது தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி லாபத்தை ஆட்சி பலம் அப்படிங்கும் பொழுது, லாபம் அப்படிங்கிறது எனக்கு வந்துதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் மகர ராசிக்காரர்கள் அமைகிறார்கள். இப்போ அந்த லாபம் எப்படி வரலாம் அப்படின்னா, லக்கில் வரலாம், நம்ம உழைப்புல வரலாம், இல்லைன்னா ரிப்பீட்டட் ஆர்டர்ஸ்ல வரலாம். ஆனா இவர்களுக்கு இந்த 7.5 சனி போட்டு அமுக்கின அமுக்குல நிறைய பேர் முயற்சியும் பண்ணாம, ஒரு அட்டம்ப்டும் பண்ணாம, சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு வாழ்ந்த நபர்கள் இனி நன்றாக யோசிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த புதன் என்பவர் ஏற்படுத்துவார். இவர்களுக்கு பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்துக்கு லாபம் சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் புதன் அமரும் பொழுது, நூதன காரகன் புத்தி காரகன் புதன் ராசியை 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்போ புத்திசாலித்தனத்தை பிரமாதமாக வெளிப்படுத்துவார்கள். அதாவது, இவ்வளவு புத்திசாலித்தனம் நிறைந்த நபர்களா நீங்கள், இத்தனை நாள் எங்கப்பா போனீங்க, ஏன் எல்லாம் ஆஃப் ஆகி கிடந்தீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு முயற்சி, ஒரு ஓப்பனிங் ஜாக்பாட்டுங்கிறது ஒரு லக்கு, பிறகு புத்திசாலித்தனம், இது அனைத்து விஷயங்களும் இவர்களுக்கு ஒன்றாக கூடி வரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. 5ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சிங்கிறது இவர்களுக்கு வருடத்தில் ஒரு தடவை தான் வரும். அதனால அதுவும் இவர்களுக்கு ஒரு பிரமாதமான ஜாக்பாட். இந்த புதனும் சுக்கிரனும் மகரத்துக்கு பூரணமான ராஜயோகத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். 2ஆம் இடம் சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கும் பொழுது, இந்த ராகு என்ற கிரகம் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அது சம்பந்தமான விஷயங்களை மேலும் 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 தூண்டி விடுவார். அப்போ அந்த வாக்கு, தனம், குடும்பம், வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவர்களுக்கே தெரியாமல் ஒரு வேகம், ஒரு வெறி பிடித்தது போல் நாம் சம்பாதிக்க வேண்டும்ங்கிற ஒரு வைராக்கியத்தை அவர்கள் கொண்டு வந்து விடுவார்கள். நான் எப்படியும் சாதிக்கணும், எப்படியும் ஜெயிக்கணும், உச்சத்துக்கு வரணும்னு வந்து விடுவாங்க. இந்த ராகு 2ஆம் இடத்துல பிளஸையும் கொடுக்கும், மைனஸையும் கொடுக்கும். ஆனால் இங்கு ராகு குருவின் பார்வையில் அமர்ந்து இருப்பதனால் பூரணமான சுபபலன்களை மட்டும்தான் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் அமைகிறது. செவ்வாய் என்ற கிரகம், அதாவது இவர்களுக்கு பாதகாதிபதியாக ஆனாலும்
இந்த லாபாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் என்ற கிரகம் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை தூண்டிவிட்டாலும், இந்த ராகு என்ற கிரகம் உங்களை தூண்டிவிட்டாலும், இந்த ராகு என்பவர் குருவின் கூட்டுக்குள், குருவின் கட்டுக்குள் வந்து அமைகிறார். அதனால ஏதாவது ஒரு விஷயத்தை கொஞ்சம் காரமா நீங்க பேசணும்னு நினைச்சாலும் கடைசியில் அந்த விஷயத்தை சுபமாக பேசி முடிக்கக்கூடிய அமைப்பு என்பது இவர்களுக்கு ஏற்படும். இவர்களுக்கு லாபஸ்தானாதிபதி செவ்வாய் தான் இவர்களுக்கு சுகஸ்தானாதிபதி. இந்த செவ்வாய் தான் இவர்களுக்கு பாதகாதிபதி. இது நாள் வரை அவர் 7ஆம் வீட்டில் நீசம் அடைந்திருந்தார். இப்பொழுது இந்த செவ்வாய் என்ற கிரகம் 8ஆம் இடத்தில் வந்து கேதுவுடன் அமரப்போகிறார். 8ஆம் இடத்துல வரக்கூடிய செவ்வாய்ங்கிறது பொதுவாகவே நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். அதாவது இந்த கழிவுகள் வெளியாகக்கூடிய இடத்துல ஒரு சிலருக்கு பிளட் வர்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன உடல் உபாதைகள் வர்றது, உடல் உஷ்ணம் வெளியே வர்றது, தேவையில்லாத பிரச்சனை, கோர்ட்டு கேஸுன்னு மாட்டக்கூடியது, வம்பு வழக்கு போன்ற விஷயங்களில் நாம் சிக்க வேண்டிய அமைப்பை கொடுப்பார். ஆனால் இந்த செவ்வாய் என்ற கிரகம் இங்கு கேதுவுடன் இணைந்திருப்பதனால் இந்த செவ்வாயின் வீரியம் என்பது இவர்களுக்கு குறைகிறது. அப்போ அந்த செவ்வாயுடைய நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்சஸ் இவர்களுக்கு பெரிதாக பாதிக்காது. இது இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ். அதுவும் இல்லாமல் இந்த மாதத்தின் முதல் 16 நாட்கள் அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய சூரியன் 6ஆம் இடத்தில் மறைவு, கெட்டவன் கெடுகிறான் அப்படிங்கிற அமைப்பில் வந்து அமர்ந்து விடுகிறது. 10ஆம் இடம் ஜீவனஸ்தானத்திற்கு இதையும் தவிர இங்கு குரு பார்வை என்பதும் ஏற்படுகிறது. மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன் புதனுடன் சேரும் பொழுது அது சூரிய புத ஆதிபத்தியமாகத்தான் வருகிறது. அதனால அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒன்றும் பெருசா ப்ராப்ளம்ஸோ நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸோ இவர்களுக்கு கிடையாது. இதை இன்னொரு ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் 4ஆம் பார்வையாக 11ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை விசேஷ பார்வையாக பார்க்கிறார். அப்போ லாபாதிபதி லாபத்தை பார்க்கக்கூடிய அமைப்பாக வருகிறது. சுக்கிரன் இவர்களுக்கு அள்ளி கொடுப்பதற்கும் புத்திசாலித்தனத்தை பிரமாதமாக வெளிப்படுத்துவதற்கு புதன் என்ற கிரகமும், இவர்கள் முயற்சி ஸ்தானத்தில் அதிவேகத்தில் சனி என்ற கிரகமும் வந்து அமர்ந்திருப்பதனால் இவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு ஓப்பனிங் டெரர், ஓப்பனிங் ஃபயர், ஒரு ஜாக்பாட், அதாவது முதல் பால்ல நான் 6 அடிச்சிட்டேன்ப்பா, இனி எனக்கு தெரியாமலேயே அடுத்தடுத்த பாலை பவுண்டரிக்கு அடிக்கக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு வேகம், ஒரு கெத்து, என்னால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வீரத்தை, அதாவது ஒரு விவேகத்தை, ஒரு ஆர்வத்தை, ஒரு வெற்றியை வெளிக்காட்டி கொண்டாடக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தை நன்றாக உபயோகித்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு ஓப்பனிங், கிராண்ட் ஓப்பனிங் என்பதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். பரிகாரம் அப்படின்னு வந்துச்சுன்னா செவ்வாய் என்ற கிரகம் சனியை பார்ப்பதனால் த்ரோட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் சின்ன சின்ன டென்ஷன்ஸ் என்பது ஏற்படும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். இந்த லேட் நைட் ஃபுட்டு சாப்பிட்றது, ஸ்பைசி ஃபுட்டு சாப்பிட்றது, ரொம்பவும் காரமான உணவை தவிர்ப்பது, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவும் ப்ராக்டிக்கலா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ச்சியா சனிக்கிழமைகள்ல ஆஞ்சநேயர் நரசிம்மர் வழிபாடு செய்வது மேலும் மேலும் மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். மகர ராசிக்கு கண்டிப்பா சிகரமேறக்கூடிய அமைப்பு என்பது இந்த ஜூலை மாதத்தில் உண்டு. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. கும்பராசியை எடுத்துக்கொள்வோம் சார். எங்க ராசி தான் சார் கும்பம். இதுக்கு துன்பம்னு பேர் வச்சிருக்கலாம் சார். அவ்வளவு துன்பத்தையும் மொத்தமா நாங்க வந்து சந்திச்சிட்டோம் சார். கிட்டத்தட்ட இந்த 5 வருஷமா எங்களுக்கு ரோலர் கோஸ்டர் தான் சார். எவ்வளவு தோல்வி, எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு அவமானங்கள். அவமானம் அப்படின்னா அதாவது இவ்வளவோ படிச்சிருந்தாலும் எவ்வளவோ அனுபவம் இருந்தாலும் அந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக ஒருத்தர்கிட்ட போய் தலை குனிஞ்சு நம்ம நின்று ஹெல்ப் பண்ணுங்க தம்பி, ஹெல்ப் பண்ணுங்க சிஸ்டர்னு நம்ம கேட்கறது வந்து ரொம்பவும் சங்கடத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. ஆனா அந்த ஹெல்ப்பை கூட நம்ம வந்து நமக்காக கேட்க முடியல, நம்ம கூட இருக்கிற நபர்களுக்காக. அட்லீஸ்ட் அதன் மூலமா நமக்கு ஏதாவது ஒரு மேன்மை கிடைக்குமா அப்படிங்கிற அளவுல நம்ம வந்து நிறைய பிரச்சனைகளை பார்த்தாச்சு. பணம் அப்படிங்கிறது சுத்தமா இல்லை. யாருக்காவது ஃபோன் பண்ணினா அவங்க ஃபோனே எடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம கடன் தான் கேட்குறோம் அப்படிங்கிறத அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய தேவையில்லாத ப்ரொமோஷன்ஸு, டிரான்ஸ்ஃபரு, இதை நம்பி நம்ம ஸ்கூலை மாற்றியாச்சு குழந்தைகளுக்கு. ஆனால் இப்போ நம்ம டெய்லி அவ்வளோ தூரம் போயிட்டு வர வேண்டியது, வீட்டுக்கு வரும்பொழுதே சுத்தமாக எனர்ஜி இல்லாத அளவுக்கு ஒரு டென்ஷன்ஸை
இந்த 5 வருஷமா மகர ராசிக்காரர், இந்த 5 வருஷமா கும்பராசிக்காரர்கள் அனுபவித்து முடித்து விட்டார்கள். இப்போ இந்த ராசியில வந்த ராகு அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, இவர்களை ரொம்பவும் வேகமாக வேகமாக செயல்பட சொல்லும். ஆனா இவர்களுக்கு வேகமா செயல்படும் பொழுது நமக்கு ஒரு வெற்றி வருமா, இல்ல திரும்பவும் பேக் டு ஜீரோ, இல்ல மைனஸா அப்படிங்கிறது தான் இவர்களுடைய கொஸ்டின். இப்போ இந்த பிரபஞ்சம் இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு என்னன்னா, இந்த சுக்கிரன் என்ற கிரகம் இவர்களுக்கு 4ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் ஆட்சி. இதைத்தான் பஞ்சமகா புருஷ யோகங்கள்ல சுபயோகமா, அமலா யோகமா, லக்ஷ்மி யோகமா சொல்லப்படுவது. அப்போ இவர்களுக்கு சுகஸ்தானம் வலுப்பெறுகிறது அப்படிங்கிறது மட்டும் மேலோட்டமா இல்லாமல், இங்கு கும்பத்தை பொறுத்தவரை பாக்யாதிபதி சுக்கிரன் சுகஸ்தானத்தில் ஆட்சி பெற்று 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவனத்தை, தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறது. 9ஆம் அதிபதி 10ஆம் வீட்டுக்கு தொடர்பு கொண்டாலே அதுக்கு பேரு தர்ம கர்மாதிபதி யோகம். தர்ம கர்மாதிபதி யோகம்னா ஒரு 10 பேருக்கு சம்பளம் கொடுக்கறது. சார் எனக்கே சம்பளம் வரலையே சார், நான்லாம் எங்கேருந்து சார் 10 பேருக்கு சம்பளம் கொடுப்பேன்? அட்லீஸ்ட் நமக்கு கீழேயாவது ஒரு 5 பேர் 6 பேர் நமக்கு கீழ் வேலை செய்வது. சார் நீங்க சொல்ற மாதிரி எனக்கு கீழ் வேலை செய்யணும்னா நான் ஒரு பெரிய கட்டிடத்துல மேல போய் பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தேன்னா எனக்கு கீழே 10 பேர் வேலை செய்வாங்க சார், அதுதான் சார் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லாமல், கண்டிப்பாக உங்களது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்க கொஞ்சம் நபர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது வரும். ஏன் அப்படின்னா ராசிக்கு குரு பார்வை. இப்போ கும்பத்தை பொறுத்தவரை இவர்களுக்கு ஜீவனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியதும் வெற்றி ஸ்தானத்துக்கு அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் என்ற கிரகம் இதனால் வரை 6ஆம் வீட்டுல கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா ஒரு ரெட்ராகிரஷன் நீசத்தில் போய்விட்டது. அப்போ தொழில் வெற்றி முயற்சி அப்படிங்கிறது எதுவுமே நடக்கவில்லை. அதனால டோட்டலா சுருண்டு போன நபர்களுக்கு இப்போ செவ்வாய் அப்படிங்கிறவர் 7ஆம் இடத்துல அமர்ந்து ராசியில இருக்கக்கூடிய ராகுவை 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். இப்ப ராசியில ராகு இருக்கும் பொழுது கரடு முரடா வேக வேகமா யோசிக்காம எங்கெல்லாம் வாய்ப்பு வருதோ அங்கெல்லாம் நாம் கதவை தட்டுவதற்கு தயாராகி விடுவோம். ஆனால் இந்த ராசியில் இருக்கக்கூடிய ராகு சில நேரத்தில் பிளஸும் சில நேரத்தில் மைனஸும் கொடுப்பார். இப்போ இந்த ராகு அப்படிங்கிற கிரகம் குருவின் பார்வையில் அமர்ந்து விட்டதனால் கண்டிப்பாக பாசிட்டிவான பலன்களை மட்டும்தான் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் விழுகிறார். 6ஆம் இடம் அப்படிங்கிறது 10ஆம் இடத்துக்கு 9ஆம் இடமாகவும் 9ஆம் இடத்துக்கு 10ஆம் இடமாகவும் வருவதனால் நமது உத்தியோகத்தில் நமது வேலையில் இங்கு புதன் என்ற கிரகம் வக்கரம் அடைந்து கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் கேம்ப் பிரதர். அதனால நிறைய புத்திசாலித்தனத்தை, விவேகத்தை, புது புது தொழில்நுட்பத்தை, புது யுக்திகளை, நோவல் டெக்னாலஜியை நமது உத்தியோகத்தில் கடைபிடித்து ஒரு ப்ரொமோஷன், இன்கிரிமெண்ட், ஒரு வேலை மாற்றமா இருந்தால் கூட அதன் மூலம் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்பாக இந்த புதன் என்ற கிரகம் இவர்களுக்கு எடுத்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இப்போ 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தால் ஓரளவுக்கு மந்த போக்கு இருக்கும். ஆனா இப்போ இதே இடத்தில் சனி என்ற கிரகம் வக்கரமாக இருப்பதனால் மேலும் மேலும் அதி தீவிரமாக ஒரு முயற்சியை இவர்கள் செய்வார்கள். அந்த முயற்சியை செய்வதற்கு இவர்களுக்கு தேவை என்னன்னா, முதல் பால்ல ஒரு 6 அடிக்கணும். அதை அடிச்சிட்டாங்கன்னா இவங்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் என்பது கண்டிப்பாக வரும். இவர்களுக்கு லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை, அதுவும் இல்லாம இவர்களுக்கு பாக்யஸ்தானத்துக்கு குரு பார்வை. அப்போ லாபம், பாக்கியம், தொழில், ஜீவனம், முயற்சி, வெற்றி இது அனைத்துமே இவர்களுக்கு அனுகூலமான ஒரு சுப பலன்களாக இருக்கிறது. கும்பராசியில் துன்பம் அப்படிங்கிறது போய் இன்பம் அப்படிங்கிறது வரக்கூடிய அமைப்பாக இருக்கு. ஸோ தேடி பார்த்தோம்னா நிறைய ப்ளஸ் பாயிண்ட் கும்பத்துக்கு கிடைக்குது. சார் எல்லாமே ப்ளஸ்ஸாகவே சொன்னா எப்படி சார், ஏதாவது ஒரு 1-2 மைனஸ் பாயிண்ட் பார்த்து சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்னா, ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் கேது அப்படிங்கிற ஒரு கிரகத்தின் இணைவு இருக்கு. 7ஆம் இடம்ங்கிறது கலத்திரஸ்தானம். இப்போ இதனால் கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு. சார் அதெல்லாம் எப்பொழுதுமே இருக்கு சார், புதுசாலாம் ஒன்றும் இல்லை சார், இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளை இரிட்டேட் பண்ற மாதிரி, நம்மளை டென்ஷன் படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தையை பேசி விடுவார்கள்.
அதாவது வர்ற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை கெஸ்டாக இருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஸாக இருக்கலாம். வந்து அப்படி லேசாக ஒரு தீக்குச்சியை பற்ற வச்சு உள்ளே போட்டு விட்டு அவங்க வேலை முடிஞ்சிருச்சுன்னு கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே பற்றிக்கிட்டு எரியறது கிட்டத்தட்ட ரொம்ப நாளைக்கு நம்ம தானே சமாளிக்க வேண்டியிருக்கும். அந்த நேரத்தில் எதுவும் வார்த்தைகளை கொடுக்காமல் அமைதியாக நான் இப்போ மௌன விரதத்தில் இருக்கிறேன், அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டோம்னா எளிதாக நாம் இந்த விஷயத்தை கடந்து விடலாம். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்க்கிறார். பல்லு சம்பந்தப்பட்ட விஷயத்துல சின்ன சின்ன ப்ராப்ளம் ஒருவேளை வந்தால் தொடக்கத்திலேயே நாம் அதனை கவனித்து விட வேண்டும். நாள்பட டிலே பண்ணினோம் அப்படின்னா இந்த பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிவிடும். 7ஆம் இடம் வயிறு, அடி வயிறை குறிக்கிறது. அப்போ இந்த கழிவுகள் வெளியாகக்கூடிய இடத்துல ஏதாவது சின்ன சின்ன அலர்ஜிக் இன்ஃபெக்ஷன் வர்றது, குறிப்பாக அந்த லேடிஸ்க்கு ப்ளீடிங் டைம்லலாம் கொஞ்சம் அதிகமான அந்த பிளட்டோடைய செக்ரீஷன் வர வேண்டிய அமைப்பெல்லாம் ஏற்படும். அதுக்கு பாதுகாப்பாக என்னென்ன இயற்கை வைத்தியங்களோ இல்லை மினிமமான ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமோ அதனை எடுத்துக்கொள்வது என்பது இவர்களுக்கு புத்திசாலித்தனம். இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம், சகோதரர்களுக்குள் பாக பிரிவினை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுவது அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் ஃப்ரிக்ஷன்ஸையும் கண்டிப்பாக குறைக்கும். இவர்களுக்கு பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் என்ற கிரகத்துக்கு செவ்வாய்க்கிழமைகளில் தொடர்ச்சியாக முருகர் வழிபாடு செய்வதும், செவ்வாய் சனி பார்வைக்கு இவர்கள் குறிப்பாக சனிக்கிழமைகளில் நரசிம்மர், ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதும் மேலும் மேலும் மேன்மையையும் அபிவிருத்தியையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. மீனராசியை எடுத்துக்கொள்வோம். மீனராசிக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நேரமா நானும் காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் குட் நியூஸ் என்னன்னா, சார் 7.5 சனியில நடு 2.5 எங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு சார். டோட்டல் டேமேஜ், டோட்டல் கொலாப்ஸு, கிட்டத்தட்ட ஒரு பேனிக் சிச்சுவேஷனுங்கிறது ஒரு 3-4 வருஷமாவே எங்களுக்கு இருக்கு சார். இப்போ புதுசா ராசியில 2.5 சனி, அப்புறம் ஒரு 2.5 சனி, அதுதான் நாங்க எல்லா பிரச்சனைகளையும் மொத்தமா பார்த்தாச்சு, இனிமே என்ன சார் பிரச்சனையை பெருசா பார்க்க போறோம் அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சனி என்ற கிரகம் இப்பொழுது வக்கிரம், ரெட்ராகிரஷன். அப்படின்னா ஒரு கிரகம் எப்பொழுது வக்கரம் அடைகிறதோ அப்பொழுது அது ஆப்போசிட்டாக எதிர்மறையாக செயல்படும். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு அது எதிர்மறையாத்தான் இருந்தது. அப்போ எதிர்மறைக்கு எதிர்மறை அப்படின்னா டபுள் நெகட்டிவ் மேக்ஸ் பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டு சனி என்ற கிரகம் இனி நேர்மறையாக இந்த வக்கர நிவர்த்தி அடையும் வரை செயல்படும். இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த 7.5 சனியுடைய தாக்கம் இன்னொரு 4-5 மாதத்துக்கு குறைவாக இருக்கும். இது ஒரு ஃபர்ஸ்ட் குட் நியூஸ். இப்போ இந்த 7.5 சனியில நிறைய அடி வாங்கி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு நிறைய பேர் குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாம, காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாம, எக்ஸாம் எழுத முடியாம, செமஸ்டர் எழுத முடியாம நிறைய துன்பங்களை மட்டுமே சந்தித்து வந்த நபர்களுக்கு, அதாவது ஓப்பனா சொல்லணும்னா ஒரு மூட் அவுட் ஆகி, ஒரு டிப்ரெஷன் ஆகி, ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல வந்ததுனால நிறைய பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைங்க பக்கத்துல போய் ஒரு புக்ஸோ நோட்ஸோ இல்லை ஒரு லெசன்ஸோ எதுவுமே சொல்லி கூட கொடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தாங்க. இப்போ புத்திரஸ்தானத்தில் புத்திகாரகன் புதன் என்ற கிரகம் வழக்கமா 20-25 நாள்ல கிளம்பிடும். இப்ப கிட்டத்தட்ட ரெட்ராகிரஷன்ல 50 நாள் இருக்கு. அப்போ குழந்தைகளுக்கு ஒரு பிரமாதமான புத்திசாலித்தனத்தை இந்த புதன் என்ற கிரகம் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ நமக்கு ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி அப்படிங்கிறது வரும். ஏன்னா வயதை அனுசரித்து அந்த குழந்தைகளுடைய கல்வியாக இருந்தாலும், வேலை வாய்ப்பாக இருந்தாலும், சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் வெகு நாட்கள் கழித்து இவர்கள் அதனை பார்த்து சமாதானப்படுத்தி கொண்டு ஒரு சந்தோஷம் அடைய வேண்டிய அமைப்பு என்பது ஏற்படுகிறது. இப்போ மீனராசிக்காரர்களுக்கு எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இப்ப ராசியை விட்டு ராகு வெளில போயிடுச்சு, ராசிக்குள்ளர சனி வந்துச்சு, இது நமக்கு டேமேஜ் தான், ஆனாலும் ப்ராக்ரஸ் இல்லையே, இதுதான் காரணமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது மட்டும் கிடையாது. இப்போ ராசிக்கு 2ஆம் அதிபதி தனகாரகன், ராசிக்கு பாக்கிய அதிபதி செவ்வாய், இதுக்குண்டான இந்த கிரகம் இவர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் நீசம் அடைந்திருந்தார். அப்போ பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் மைனஸ்ல போய் நெகட்டிவ்ல போய் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அதே கிரகமும் அவ்வாறு போனா எல்லா பக்கமும் நமக்கு அடி. ஒரு பக்கத்துல சனி, ஒரு பக்கத்துல ராகு, இப்போ செவ்வாய்,
இப்போ சனி ரெட்ராகிரேஷனுக்கு போறது இவர்களுக்கு பிளஸ், ராகு குரு பார்வைக்கு வந்தது பிளஸ். இப்போ பஞ்சமஸ்தானம் குழந்தைகளை குறிக்காட்டக்கூடிய இடத்தில் புதன் வந்து ஒரு லாங் கேம்ப் போடுறது இவர்களுக்கு பெரிய பிளஸ். செவ்வாய் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு வருவது ஒரு மிகப்பெரிய பிளஸ். 6ஆம் இடத்தில் கேது தனியா இருந்தாலும் இவர்களுக்கு நன்மை தான் செய்யும். அதே 6ஆம் இடத்தில் செவ்வாய் தனியாக இருந்தாலும் நன்மை தான் செய்யும். 5ஆம் இடத்துல மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்த இந்த செவ்வாய் 6ஆம் இடத்துல கேதுவுடன் கன்ஜெக்ஷன் ஆகும் பொழுது முழுசா கொடுக்க வேண்டியது ஒரு 3/4 வாசி கொடுக்கும். அதாவது சம்திங் இஸ் ஃபார் பெட்டர் தேன் நத்திங் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்போ தனம் குடும்பம் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல 100க்கு 100 மார்க் வரலனாலும் கண்டிப்பா ஒரு 70 மார்க் வரும். இங்கு பாக்யாதிபதி செவ்வாய் தனது 4வது பார்வையாக சொந்த வீட்டை பார்ப்பது அப்படிங்கிறது இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ். 10ஆம் அதிபதி குரு சொந்த வீட்டை பார்க்கிறார். 9ஆம் அதிபதி செவ்வாய் சொந்த வீட்டை பார்க்கிறார். பாக்கியம், தொழில், ஜீவனம் என்பது இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுகிறது. இந்த மாதம் முழுவதுமே இவர்களுக்கு சுக்கிரன் என்ற கிரகம் ஆட்சி. சுக்கிரன் இங்கு 3, 8 வீடுகளுக்கு அதிபதி. 8ஆம் வீட்டுல வரும்போது சுக்கிரன் என்பவர் நெகட்டிவான பலன்களை ஏற்படுத்துவார். ஆனால் 3ஆம் வீட்டில் சுக்கிரன் ஆட்சி ஆகும் பொழுது வெற்றி ஸ்தானாதிபதி வெற்றி ஸ்தானத்தில் ஆட்சி. அவர் முதலில் சூரியனின் சாரம், பிறகு சந்திரனின் சாரம், பிறகு செவ்வாயின் சாரம். இந்த சந்திரனின் சாரத்தில் வரும் பொழுது குழந்தைகளுக்கும், செவ்வாயின் சாரத்தில் வரும் பொழுது மேலும் மேலும் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இடம், பூமி, வாகனங்கள், ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு அபிவிருத்தி மற்றும் லாபம் என்பதை இவர்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும். அப்போ 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் என்றவர் இதை மட்டும்தான் கொடுப்பாரா அப்படின்னா, 3ஆம் இடம் என்பது காம திரிகோணத்தில் வருகிறது. காதல், காமம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவருடைய வேலையை செய்வாரு. நிறைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு. குறிப்பா பயணத்தின் போது நிறைய புதிய தொடர்புகள் என்பது வரும் பொழுது அது என்னமோ நம்ம மெய் மறந்து போற மாதிரியும் மயிலிறகால் நம்மை வருடுவது போல் இருக்கும். அப்புறமேட்டு பார்த்தா, என்ன பிரதர், வேலையில போற ஓனனை தூக்கி மடியில விட்டுக்கிட்டேன் பிரதர் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா ஃபோன் காலும் மெசேஜும் வரும் பொழுது வீட்டுல நீங்க ஃபேமிலியா உட்காந்து பேசவே முடியல பிரதர், பேசாம போனை சுவிட்ச் ஆஃப்ல போட்டு வச்சிடலாம் பிரதர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் என்பது புதிதாக ஏற்படும். நான் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன் அப்படின்னா, எங்கே நோ அப்படின்னு சொல்லணும் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். தேவைப்பட்டால் யோகா, தியானம், பயிற்சி, முயற்சி எல்லாம் எடுத்துக்கொண்டு ஏதோ நம்ம ரொம்ப இனோவேட்டிவா பண்ண போறோம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப்லாம் என்று யோசிக்காமல் புத்திசாலித்தனமாக உங்களை பார்த்து கொள்வது. இன்னொரு விஷயம் என்னன்னா, ராசியில் இருக்கக்கூடிய சனி என்ற கிரகம் 3ஆம் பார்வையாக சுக்கிரனை பார்க்கிறார். அப்போ சாட்டர்ன் இஸ் இன்ஃப்ளூயன்சிங் த வீனஸ். கணவனை இழந்த நபர்கள், கணவனை பிரிந்த நபர்கள், மனைவியை இழந்த நபர்கள், மனைவியை பிரிந்த நபர்கள், இவர்கள் மூலமாகத்தான் அதிகமாக பிரச்சனைகள் என்பதை சந்திக்க நேரும். தவிர்ப்பது கடினம், தவிர்ப்பது புத்திசாலித்தனம். இந்த ஒரு மைனஸ் பாயிண்டை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கிட்டா போதுமானது. ராசியில் இருக்கக்கூடிய சனியை செவ்வாய் என்ற கிரகம் பார்க்க இருக்கிறார். அதுவும் அஷ்டம பார்வை. அப்போ இந்த எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாவது சின்ன பெயின் வந்தா தொடக்கத்திலேயே நம்ம போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ராசி என்பது தலை. சில நேரத்துல ஒத்த தலைவலி, மைக்ரேன், இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தால் நம்ம போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். வாகனங்கள் ஓட்டும் பொழுது ஹெல்மெட் மேண்டேட்ரி, கம்பல்சரியாக தலைக்கவசம் அணிந்து கொள்ள வேண்டும். இந்த செவ்வாய் சனி பார்வை அப்படிங்கிறது இந்த கால்சியம் சத்து குறைபாடு, இரும்பு சத்து குறைபாடு. சனி அப்படின்னாவே கசப்பு, செவ்வாய் அப்படின்னாவே கோபம், வெறுப்பு. இதன் மூலம் ஏதாவது நம்ம கோபத்தை வெளிப்படுத்துறது, தேவையில்லாத பிரச்சனைகள்ல போய் நம்ம அடிதடியில இறங்குறது, இந்த மாதிரியான விஷயங்களை நம்மை செய்ய தூண்டும். இதெல்லாம் ஒரு பக்கம் நம்ம அவாய்டு பண்ணிட்டு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அபிவிருத்தி, முயற்சிகளில் மேலும் மேலும் வெற்றி, பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தை பார்ப்பது, வெகு நாட்களுக்கு பிறகு போட்டி தேர்வுகளில் எழுதி அதன் மூலம் மேலும் மேலும் வெற்றி பெற்று, குறிப்பா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கெல்லாம் நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல அரிய வாய்ப்பு என்பது ஏற்படும். கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் இங்கு 6ஆம் அதிபதி சூரியன் 4ஆம் வீட்டில் இருப்பதனால் அரசாங்கத்திலேயே நமக்கு ஒரு சொற்பமான வட்டியில ஒரு நல்ல டீசென்டான கடன் கிடைக்கும். நம்ம
வெளியில போய் நான் மீட்டர் வட்டி, மோட்டர் வட்டி, ஸ்லோ வட்டி, ஸ்பீடு வட்டிலெல்லாம் நான் வாங்குறேன் சார் அப்படின்லாம் சொல்ல தேவையில்லை. கொஞ்சம் முயற்சி பண்ணி டீசெண்டாக கவர்மெண்ட்லேயே கம்மி இன்ட்ரெஸ்ட்ல ஒரு நல்ல லோன் வாங்கி அதன் மூலம் ஒரு நல்ல மெட்டல்ஸ் வாங்குறதோ, ப்ராப்பர்ட்டி வாங்குறதோ, சுப செலவுகள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யறது, குழந்தைகளை வெளிநாடு அனுப்புறது, இந்த மாதிரி அனுகூலமான விஷயங்களுக்கு நீங்கள் உபயோகித்துக் கொள்ளலாம். இந்த செவ்வாய் சனி சேர்க்கை அதுக்கு மட்டும் பரிகாரம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சனிக்கிழமைகளில் நரசிம்மர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு நமக்கு மேலும் மேலும் அபிவிருத்தி என்பதை ஏற்படுத்தும். இரவு நேரத்தில் நம்ம யாராவது டென்ஷன் படுத்துவார்கள், அந்த நேரத்துல மட்டும் நம்ம டென்ஷன் ஆகாம, இரிட்டேட் ஆகாமல் இருப்பது புத்திசாலித்தனம். இந்த சனி வக்கரம் அப்படிங்கிறது நம்ம மிகவும் வேகமாக செயல்பட வைக்கும். அப்போ நமக்கு எது தேவை, எது தேவையில்லை அப்படிங்கிறது நம்ம தொழில் சார்ந்த ஒரு மென்டார், ஒரு குருவை நாம் தேர்வு செய்து அதன் மூலம் நமக்கு நன்மையான பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வருவது போல் ஏற்படுத்தி கொள்வது என்பது புத்திசாலித்தனம். தொழில் ரீதியாகவும், பாக்கியங்கள் ரீதியாகவும், முயற்சிகள் ரீதியாகவும், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் இந்த ஜூலை மாதத்தில் மீனராசிக்காரர்களுக்கு நிறைய புதிய வாய்ப்புகளும் அதன் மூலம் வெற்றிகளும் பெறுவதற்கு கிரக நிலைகள் சாதகமாக இருக்கிறது. இதனை புத்திசாலித்தனமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள்.